மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டு அந்த சந்தோஷத்தை ரெட்டி பாக்குற விதமா இன்னும் ஒரு வாரத்துல ஒரு மிகப்பெரிய ட்ரீட் ஒண்ணு காத்திருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுலயும் ஒரு ட்ரீட்டா 3rd சிங்கிள் அதை வெளியிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இல்லங்க, நீங்க ஆக்சுவலா ஜனநாயகனோட டீசர் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் டீசர் வரைக்குமே அதுக்கு முன்னாடி நம்ம கட்சியில இருந்ததுனால சில பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே இது பகவந்த் கேசரி மாதிரி இருக்கோ, பகவந்த் கேசரி மாதிரி இருக்கும். நீங்க பகவந்த் கேசரி நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல. தெலுங்கு படம். அவர் பாலையா நடிச்ச படம், ரொம்ப பிரபலமான படம். ரொம்ப ரீசெண்டா பிரபலம் வச்சு அதுக்கு நேஷனல் அவார்டு முதற்கொண்டு கொடுத்தாங்க. நேஷனல் அவார்டு ஒருத்தான படம்னா அது வேற விஷயம். பட் ஆனா பாலையாவோட ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அங்கே நல்ல ஹிட்டான படம் அது. அது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதில் ரொம்ப குறிப்பா ஒரு சீன் நீங்க இந்த ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்ல கூட பார்த்துருக்கலாம். இந்த குட் டச் பேட் டச் பத்தி பாலையா ஒரு வகுப்பு எடுப்பார். ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு ஆண்டு விழா மாதிரியான ஒரு செட்டப் நடக்கும். அந்த ஆண்டு விழால போய் குட் டச் பேட் டச் பத்தி உங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லையா, டீச்சர் சொல்லிக் கொடுக்கறது இல்லையா, பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லுவார். நமக்கு அதிலே கூட மாற்று கருத்து இருக்கு. இப்ப நம்ம பசங்களுக்குலாம் மோஸ்ட்லி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எனக்கு சிட்டியில நான் பாக்குற வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸ்மே குட் டச் பேட் டச் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்கு. பட் மேபி ஆந்திரால அது அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லையாங்கிற தெரியல. அதை பார்த்து கண்ணீர்லாம் வடிப்பாங்க. எல்லா பெண்களும் இது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாத ஒண்ணு பாலையா அண்ணா சொல்றாரு அப்படிங்கிற அளவுக்கு கண்ணீர்லாம் வடிப்பாங்க. அன்னைக்கு சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கு நாங்க ரைட்ஸ் வாங்கி பண்றோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வெர்ஷனோ இல்ல டைரக்டர் வெர்ஷனோ சொல்லிருக்கிற விஷயம். ஜனநாயகன். ஆமா, நீங்க ஜனநாயகனுக்கு பகவந்த் கேசரியோட தழுவலா இல்லையா அப்படிங்கறது அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விஷயம் எனக்கு நான் கேள்விப்பட்ட விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு 5 தடவை விஜய் அவர்கள் பகவந்த் கேசரியை பார்த்தாரு. 5 தடவை. இன்னொன்னு நான் சொல்றேன், நான் முன்னாடி சில பேட்டிகளை சொல்லியிருக்கேன். ஒருவேளை இது நான் போய் சொல்றேன், இது டிட்டோவா பகவந்த் கேசரி தான். அது பகவந்த் கேசரியாக இருந்தால் விஜய் அதை பார்த்து ஏன் அதை எடுக்க சொன்னாரு, நான் அதையும் காரணம் சொல்றேன். பெண்கள் வாக்குகளை கவரக்கூடிய படம் அது. இந்த குட் டச் பேட் டச் இந்த விஷயத்தை மட்டும் கிடையாது, ஓவராலாவே நீங்க ரொம்ப சிம்பிளா. நான் ஜனநாயகன் படத்தோட கதையை சொல்லல, பகவந்த் கேசரி ஏற்கனவே அமேசான் பிரைம்ல இருக்கிற கதை தான் நான் சொல்றேன். நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த டீசர் பார்த்த பிறகு பகவந்த் கேசரி நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. இது எப்படி இருக்கு, இந்த படத்தை பாத்துருவோம். விஜய் ஏன் இந்த படத்தை சூஸ் பண்ணாருன்னு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வச்சு. அதனால கடைசி படம். ஆமா, கடைசி படம் சொல்றாரு. அது நம்ம அப்புறம் ஒரு கடைசி படம் சொல்லப்படுகின்ற படம். அதை நம்ம பாத்துருவோம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்னும் சொல்ல போனா பாலையா சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். இப்போ விஜய் கூட 2-3 இதெல்லாம் சொல்லுவார். ஐ டோன்ட் கேர்லாம் சொல்லிருப்பாரு. அதெல்லாம் படத்துல வசனமா வரும். ஐ டோன்ட் கேர் ப்ரோ இப்படியே உட்காந்துருப்பாரு. ஐ டோன்ட் கேர் ப்ரோ அப்படின்பாரு. இதெல்லாம் விஜய் சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லும் போது எனக்கு சில இடத்துல கனெக்ட் ஆச்சு. ஓகே, விஜய் சொன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு முன்னாள் ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆர் சம்திங். அவர் நிறைய பேரை கொலை பண்ணிட்டு தான் வந்திருப்பார் பிளாஷ்பேக்ல. இவர் ஜெயில இருக்காரு. பாலையா விஜய் கரெக்ட். பாலையா விஜய் இவர் ஜெயில இருக்காரு. ஜெயிலுக்கு ஒரு புதுசா சூப்பரண்டன் வராரு. அவர் அங்க தெலுங்குல சரத்குமார். சரத்குமார் வராரு. இவரோட ஃபைல் எல்லாம் பாக்குறாரு. அவர் ஏற்கனவே ஒரு பெரிய தண்டனை தான் கொடுத்திருப்பாங்க. சம் இயர்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஆயுள் தண்டனை மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஆனா படத்துக்கு தான் லாஜிக் எல்லாம் கிடையாது. அவர் பார்த்து சைன் பண்ணி யார்ட்டையோ பேசி அவர் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. நீங்க போப்பா வீட்டுக்கு, அக்யூஸ்டர் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. அதுக்கு முன்னாடி சரத்குமாருக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம யூசுவலா கதைகள் இருக்குல்ல. சோ நன்றி சொல்வதற்காக பாலையா சரத்குமார் வீட்டுக்கு போவார். அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பொண்ணுக்காக ஒரு சிலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போவார். ஒரு சாதிக்கிற மாதிரி ஒரு பெண்ணுடைய சிலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போவாரு. சோ விஜய்ல பாலையா பார்க்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல சரத்குமார் நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லுவார். ஆபீஸ் என்ன நடக்கும், ஒரு படத்துல சரத்குமார் ஆக்சிடென்ட் ஆயிடும். வண்டி ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவாரு. அப்போ அப்பா இந்த பொண்ணை யார் காப்பாத்துறது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல பாலையா ஊருக்கு போய் அந்த பழைய விஷயங்களை பாக்குறதுக்காக போடுன்னு இருக்கும். சோ அந்த நேரத்துல இந்த இடத்துல பாலையா சிக்கிறார். சோ இந்த பொண்ணு குட்டி பொண்ணா இருக்கும். இப்ப நீங்க இந்த 3வது சீன் செல்ல மகளே ஒரு பாட்டு வந்திருக்கு. நீங்க அந்த பாட்டை சேர்த்து நான் சொல்றேன், செல்ல மகளே. நீங்க தெலுங்குல வந்த படத்தோடைய தமிழ் வெர்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, நான் பார்த்து தமிழ் வெர்ஷன் தான். அதுல அந்த பாட்டோட வரிகள் மட்டும் சொல்றேன். அணிலே அணிலே உஷ் உஷ், என் வீட்டு செல்லத்தை தேடாதே. இல்ல செல்லம் இதுதான். சோ அதுலதான் செல்லங்கிறது வருதுங்கிறது ஒண்ணு. ஏன் அணில் இது செல்ல மகளை மாறிச்சுன்னா ஆப்வியஸ்லி மக்களா தெரியும். இந்த இடத்துலயும் தமிழ்லையும் பார்க்கிற பாடலாசிரியர் அணிலே அணிலே கொண்டு போய் எழுதி கொடுத்தாருன்னா விஜயோட ஒரு அடி அடிச்சு விளையாடுற அடியோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதனால ஆக்சுவல் பாட்டு அது அணிலே அணிலே பாட்டு தான். சோ அந்த பாட்டை மாத்திட்டு செல்ல மகளே அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க.
சோ இந்த பொண்ணுக்கு இல்ல, வந்து ஒருவேளை அணிலே அணிலேன்னு வச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு லைட்டா ஒரு imagination. இது வந்து சொல்றேன் இல்லையா, இப்ப ஏற்கனவே இந்த படம் வந்த பிறகு விஜயோட ஆதரவாளர்கள் அவங்க கொண்டாடுவாங்க, ஆமா, obvious. விஜயோடைய பெண் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. ம். அண்ணா இவ்வளவு நாள் அண்ணாவா இருந்தவர் எங்களுக்கு சித்தப்பா மாறிட்டாருன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த படத்துல அந்த பொண்ணை வளர்க்கிறவர் உங்களை எப்படி Guardian. கூப்பிடுறதுன்னு கேக்குறது, மாமா கூப்பிடலாமா, அப்ப என்ன சித்தப்பான்னு கூப்பிடுமான்னு சொல்லி ஆக்சுவலி பாலையாவை அந்த பொண்ணு வந்து அந்த படத்துல ஸ்ரீலீலா, ம். இந்த படத்துல எப்படி மமிதா பைஜு கேரக்டர் இருக்காங்களோ அது மாதிரி ஸ்ரீலீலா கேரக்டர் அந்த பொண்ணு சித்தப்பான்னு கூப்பிடுமான்னு சொல்லி. Okay. ஒருவேளை பார்க்கின்ற பெண் ரசிகைகள், விஜயோட பெண் ரசிகைகள் அதை பார்த்துட்டு இனி இவ்வளவு நாள் எங்க அண்ணாவா இருந்தாரு, சகோதரர் இருந்தாரு, இனிமேல் எங்க சித்தப்பாவை மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எலிவேஷன் கூட கொடுப்பாங்க. இதுவுமே வந்துட்டு எப்படி சிங்க் ஆகுதுன்னா, நம்ம முதலமைச்சர் வந்து அப்பான்னு கூப்பிடுறோம், அதே மாதிரி இவரை வந்து சித்தப்பான்னு கூப்பிடுறோம், அந்த மாதிரி கூட சிங்க் ஆகுது. தளபதி சித்தப்பா விஜய் கூட சொல்லலாம். நான் சொல்றேன், இது காமிக்கலா சொல்ல, உண்மையில கனெக்ட் ஆகும். நீங்க வந்து பெண் ரசிகளா இருக்கிறவங்களுக்கு அவங்க கண்ணீர் வடிப்பாங்க அந்த படத்தை பார்க்கும்போது. கூடுதலா ஐயோ நம்ம அண்ணா அவ்வளவு கஷ்டப்படுறாரு ஒரு பெண் குழந்தைக்காக சொல்லி ரொம்ப அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் விஜய் இந்த படத்தை எடுத்துக்க. விஜய் வந்து நான் பொதுவா சொல்றேன், விஜய் இன்னைக்கு வரைக்கும் அரசியலா கத்துக்காட்டி கூட எந்த சினிமா கனெக்ட் ஆகுங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயம் நான் அவரை பாராட்டுறேன். சோ அதனால அது கனெக்ட் ஆகும். சோ இந்த பொண்ணு பெருசா அதனாலதான் இன்னுமே ஒரு நடிகராவே எல்லாரும் அது பாத்துட்டு கூட உண்மைதான். அந்த கதைப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து ஒரு வீரமான மிலிட்டரி விமானம் மாத்தணும் அப்படிங்கறது அவங்க அப்பாவோட சரத்குமாரோட ஆசையாக இருக்கும். ஆனா இந்த பொண்ணுக்கு அப்பாவுடைய ஆக்சிடென்ட்னால இம்பாக்ட் ஏற்படுறதுனால ரொம்ப சாஃப்டான ஒரு பொண்ணா வளரும். சோ அதை வீரமாக்குறதுக்கு தான் ஒரு ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹீரோயின் தான் இப்போ இந்த படத்துல இவங்க வர்றாங்க. சோ அவங்க வந்து சைக்காட்ரிஸ்டா இருப்பாங்க. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த பொண்ணு வந்து வீரமா மாறாது. சோ ஒரு ஸ்டேஜ்ல நீ வந்து என் பத்து அப்பன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிரிஞ்சு போறதும், அதற்கு பிறகு அப்பாவுடைய தியாகத்தெல்லாம் உணர்ந்து அந்த பொண்ணு எப்படி வந்து ஒரு வீரமான பெண்ணா மாறுது அப்படிங்கறதா இது ஒட்டுமொத்த கதை. சோ பெண்களை மையப்படுத்திய ஒரு கதை. கடைசில இதுலயும் இந்த சிங்கப்பெண்ணை பாட்டு அந்த மாதிரி ஏதாவது வரும் கண்டிப்பா வரும். ஏன் சொல்றேன் இல்லையா, சோ இது நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொன்னது பகவந்த் கேசரிக்காக தான். பட் கூடுதலா நான் டிஸ்க்ளைமரோட சேர்த்து சொல்றேன், பகவந்த் கேசரி ஜனநாயகம் ஒண்ணுதான் நான் சொல்றேன். நான் சொல்ல ஜனநாயக கதை இல்ல. 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய படத்துக்கு இன்னைக்கே ரிவ்யூ கொடுத்திருக்கீங்கல்ல. கதையை நான் சொல்றேன். அதாவதுங்க ஒண்ணு எனக்கு இதுல ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம் மட்டும்தான், ஹெச் வினோத் எதுக்கு இந்த படத்துக்கு அப்படிங்கிற மட்டும்தான். ஏன்னா ஹெச் வினோத் வந்து சொல்ற வெர்ஷன் ஆக்சுவலா பாக்கும்போது அட்லி தானே எடுத்திருக்கணும். அட்லி தான் எடுத்திருக்கணும். அட்லி இன்னும் பெட்டரா எடுத்திருப்பாரு. அட்லி இன்னுமே கொஞ்சம் நல்ல சாங்ஸ் எல்லாம் போட்டு பெட்டரா எடுத்திருப்பாரு. ஏன்னா ஏன் பெட்டர் சொல்றேன்னா, முதல் சிங்கிள் ரிலீஸ் ஆனிச்சு இல்லையா, ஸ்ரீலீலா என்ன தோடு போட்டிருந்தாங்களோ அதே தோடு, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ் காப்பி அடிக்க முடிவு பண்ண அதை கூட. ஏன்னா இவர் சொல்றாரு, இது வந்து ஆடியோ லான்ச்ல அவர் பேசின அந்த வருஷனை கேட்கிறேன், இது வந்து ஒரு சீன் இல்ல ஏதோ பேட்டி கொடுத்தாரு, இது ஒரு சீன் அதுல இருக்கு, 10 சீன் அதுல இருக்கு, அதெல்லாம் நீங்க பாக்க தளபதி படம் நினைச்சு பாருங்க, முழு படமே இருந்துட்டு போகுது, இருந்தா என்ன அப்படிங்கிறாரு. அப்படிதான் இருக்கு. விஜய் சொல்வார்ல, அந்த பாலத்துக்கு கீழ இருந்து அது அவங்க அண்ணா கூட இருக்கலாம், அந்த மாதிரிதான் இது ஆயிடுது. அந்த மாதிரிதான் இது ஆயிடுது. நீங்க அப்ப முழு படத்தை தான் எடுக்க போறாருன்னா, ஹெச் வினோத் சொல்ற கதையே வந்து புதுமையான கதையா இருக்கு. ஒண்ணு ஹெச் வினோத் இன்னொன்னு சொல்றாரு, நான் 5-6 படத்தோட கதை வச்சுட்டு இருந்தேன், தளபதி என்ன கூப்பிட்டு கேட்டார். இல்லை, நான் சொல்றேன், ஆக்சுவல் தளபதி அதை பார்த்தார், விஜய் வந்து பார்க்கிறார், இந்த பகவந்த் கேசரி பிடிச்சிருக்கு, அப்ப யாருப்பா சிக்கிறாங்க, யாரா சிக்கிறான்னு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிதான் அப்படிதான் அந்த கதை நடக்குது தவிர. ஏன்னா இதெல்லாமே 9ஆம் தேதி படம் வந்த பிறகு ஆமா நான் சொல்றது சரியா இல்லையாங்கிறது அப்ப வியூவர்ஸ் பார்த்து தெரிஞ்சுவாங்க, ஆமா கரெக்டா சொன்னாரா என்ன அப்படிங்கிறது தெரியும். சோ இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் முன்ன பின்ன வரலான்னு யாரும் நினைக்காதீங்க, இது தளபதி படம், இது 100% பக்காவா தான் இருக்கும், உங்களை அடிச்சு காலி பண்ணிடும் வார்த்தை சொல்றாரு. ஃபுல்லாவே அந்த தளபதி அந்த ஃப்ரேம்குள்ள மட்டும் தான் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாங்க ஒரு விஷயம் நீங்க தொடர்ச்சியா பாருங்க, போன வருஷத்துல இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இன்னுமே கத்துக்காத பாடம், ஒரு படத்தை பத்தி தேவையில்லாம பில்டப் கொடுத்தீங்கன்னா உங்களை என்ன அடி அடிக்கிறாங்க, குறிப்பாக இந்த இன்டர்நெட் யுகத்துல. அது வந்து கங்குவாவா இருக்கலாம், இல்ல யாரோட எந்த படமாக வேணாலும் இருக்கலாம், நீ ஓவரா பேசிட்டீங்கன்னா ஓவரா பேசின வாயிலே உன்னை மிதிப்பனே நீங்க மிதிக்கிறாங்க. நான் சொல்ல ஹெச் வினோத் போன்ற வளர்ந்து வரக்கூடிய ஓரளவுக்கு திறமையான டைரக்டர் இதை பேசிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் பாருங்க அப்படிங்கிறோட முடிச்சிருக்கேன். 9ஆம் தேதி முதல் காட்சியில ஃபுல்லா ரிவீல் ஆயிடும்ல. ஏன்னா விஜயோட படத்தை விஜயோட ஆதரவாளர்கள் பாக்குற மாதிரி அஜித்தோட ஆதரவாளர்கள் போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து திட்டம்ங்கிற போற குரூப் எல்லாம் இருக்கு, என்ன பாயிண்ட் கிடைக்கும் அப்படி அன்னைக்கு வெளியே உடனே வந்து கேசரி கிண்டிட்டாங்க இப்படி சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா. சோ அதனால அது ஒரு ஷோக்கு தான். இன்னொன்னு அந்த தெலுங்கு பட டைரக்டர் ரவின்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர்கிட்ட கேக்குறாங்க உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கான்னு. அவங்க எஸ்ஆர் நோ சொல்ல படம் ரிலீஸ் ஆற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். இது என்ன இல்லன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன்னா ரீமேக் ரைட்ஸ் கொடுத்தது இதுன்னு சொல்றேங்க. இப்ப லியோக்கு இதே தான் நடந்துச்சு. லியோ வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ், நீங்க வந்து ட்ரைலர் வந்த பிறகு எல்லாரும் சொல்லிட்டாங்க ஓகே விஜயோட கேரக்டர் இது, அவங்க அப்பாவோட கேரக்டர் இது, இவர் வந்து டபுள் ரோல் மாதிரி சொல்லுவார், ஆனா டபுள் ரோல் கிடையாது, லியோ வேற பார்த்திபன் கிடையாது அப்படிலாம் சொல்லி எல்லாத்தையுமே ஃபுல்லா ரிவீல் பண்ணாங்க. ஆனாலும் படக்குழு என்ன சொன்னிச்சு, இல்லங்க கிடையாதுங்க லோகேஷ். நான் மறுபடியும் சொல்றேன், லியோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையில ஒரு பெர்ஃபார்மரா விஜய் பிரமாதமா இருந்தார். அந்த படத்துல நான் பெர்ஃபார்மரா விஜய் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. சோ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தான் கடைசியில சமைச்சு கொடுத்தது ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் தான். சோ அதே மாதிரி இந்த படமும் பகவந்த் கேசரியோடைய அப்படியே அப்பட்டமான ரீமேக் தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கின்றேன். அந்த சிங்கிள்ல கூட அணிலேங்கிறது மாத்தாத ஒரே ஒரு காரணம் அணில்னு போடக்கூடாதுங்கிற மட்டும்தானே தவிர. சோ இதுதான் ஓவராலா இது இந்த படத்துடைய
இல்ல இப்போ ஒரு கேள்வி இருக்கு. இப்போ எச் வினோத் அவர்கள் வந்து தெலுங்கு படத்தையே காப்பி பண்ணி எடுத்திருக்காரு அப்படி இருக்கட்டும். எதுக்காக இந்த கரூர் சம்பவத்தப்போ ஒரு 68 ட்ரோன் கேமராஸ் எல்லாமே பார்க்க விட்டதா ஒரு சர்ச்சை வந்து வந்தது. எதுக்காக அந்த ட்ரோன் எல்லாமே எனக்கு ஆக்சுவலா உண்மையா என்னங்கிறது தெரியல. பட் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும்பொழுது பார்க்கும்போது அந்த வண்டி மேல விஜய் நிக்கிறதும் அதாவது இந்த பொலிட்டிக்கலி நிறைய விஷயம் செஞ்சு நான் என்ன யோசிச்சேன்னா பொலிட்டிக்கலி விஜய் பெருசா இதுல செஞ்சிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா படம் வேற, பாலிடிக்ஸ் வேற, நம்ம அதை போட்டு ரொம்ப குழப்பிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு. பட் ஆனா பொலிட்டிக்கலா நிறைய விஷயங்களை செய்யறாரு. இதுல வந்து அந்த பஸ்ஸை கொண்டு வர்றது, மக்கள் அவர் சுத்தி நிக்கிறது. இன்னும் சொல்ல போனா அது போன படத்துல அவர் கோட்லயே ஆரம்பிச்சிட்டாரு. நீ வாக்கு போடு. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்துச்சு இல்லையா, மைக்க வச்சு ஒரு பாட்டு பாடினாங்கல்ல, கோட்டோட ஃபர்ஸ்ட் பாட்டு, கோட் வச்சு அந்த மைக்க வச்சு பாடம். அப்பதான் வந்து நாம் தமிழர் பயன்படுத்திட்டாங்க. பாருங்க எங்க அண்ணன் எங்களுக்கு தான் ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு, யாருக்கு வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டுக்கு தான் வாக்குன்னு ஒன்று வரும். ஸோ அன்னைக்கே அவர் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலா ஆரம்பிச்சாரு. இந்த படத்தை நீங்க வந்து இவர் கூட்டம் போடுறது, இந்த பஸ்ல போறது, மக்கள் இவரை ஜனமா பார்க்கிறது, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இவ்வளவு நாள் எந்த ஒரு தலைவரையுமே பேசாத விஜய் அவர்கள் அதுல பெரியாருடைய சிலை, அம்பேத்கரோட சிலை, கார்ல் மார்க்ஸ் இருக்கு. இவங்க ஒண்ணே பாரு, எங்க அண்ணன் கார்ல் மார்க்ஸ் விட, டேய் உங்க அண்ணன் பெரியார் சிலை எது? 5 நீங்க படையூர்ல 5 சிலை இருக்கும். நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த 5 தலைவர்ல ஒருவருக்கு நினைவு நாளோ இல்ல வந்து பிறந்த நாளோ வச்சுக்கோங்களேன், 4 சிலைக்கு ஏற்கனவே மாலை போட்டிருப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு சிலை மட்டும் விட்டுருப்பாங்க. ஏன்னா விஜய்க்கு எது அடையாளம் தெரியாது, அது ஒண்ணுதான் முக்கியமா. அதனால இவர் வந்து பெரியார் தூக்கி பிடிச்சிட்டாரு, கார்ல் மார்க்ஸ் தூக்கி பிடிச்சிட்டாரு. இன்னும் சொல்லப்பட இன்னைக்கு வரைக்கும் ஒரு போட்டோக்கு மாலை போட்டாரு. அது உண்மையா பொய்யான ஒரு கேள்வி எழுந்துகிட்டு இருக்கு. சிலைக்காவது அட்லீஸ்ட் நேரா போய் மாலை போட்டு அது வீடியோ ரிலீஸ் பண்ணினா கூட பிரச்சனை இல்ல. ஏன் சிலை தான் 5, நீங்க ஃபர்ஸ்ட் 5 சிலை எதுக்கு திறந்தீங்க? வெளியே போய் நாள் மாலை போட முடியாது, கூட்டம் கூடிரும். கரெக்டா? இன்னைக்கு என்ன பண்றீங்க? வீட்டுக்குள்ள மறுபடியும் போட்டோ வச்சு எதுக்கு நீங்க மாலை போடுறீங்க? அது ஏன் இமேஜா சிலை வச்சிருக்கீங்க? அப்போ இந்த கேள்வி நியாயம் தானே? உங்களுக்கு பெரியார் யாரு, அம்பேத்கர் யாருன்னு தெரியாது. போய் மாலை போடுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா? அதான் இந்த ஜெனரலா விஜய் வந்து இதெல்லாம் எதுக்குன்னு யோசிக்கிறாருங்க. மாலை போடுறதுல என்ன ஜான் வந்துரும்? மரியாதை செய்யறதுல என்ன ஜான் வந்துரும்? அப்ப நீங்க அரசியலுக்கு வந்து என்ன ஜான் வந்துரும்? நீ ஏன் அதை நான் உன்னோட சொல்றேன். மாலை போடுறது மரியாதை செய்யறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நம்ம பெரியார் பத்தி யோசிப்போம். பெரியார் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அம்பேத்கர் நம்ம ஏன் வந்து இவ்வளவு பெரிய தலைவரை எல்லாரும் கொண்டாடுறாங்க, அதுக்கு நீங்க உட்காந்து படிச்சு இவ்வளவு செஞ்சிருக்காரா? ஓகே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் வந்து அம்பேத்கரோட புத்தகத்தை படிக்கிறேன், பெரியாரோட புத்தகத்தை படிக்கிறேன், நான் வந்து அஞ்சலி அம்மாள் உண்மையிலே அவங்க தியாகத்தை எல்லாம் படிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதுல படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு இல்ல இயல்பாகவே இப்போ நம்ம இப்போ சில பேர் நான் பெரியார் சொல்றது நம்ம பெருமை அடையும். எனக்கு அம்பேத்கரோட கொள்கைகள் பிடிக்கும் சொல்றது பெருமை அடையும். நம்ம வந்து அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துறோம், பெரியாருக்கு மரியாதை செலுத்துறோம். நீங்க அந்த பெருமைக்காக நம்ம பண்றோம். நமக்கு இயல்பான அந்த மரியாதை என்பது இருக்கு. விஜய்க்கு இயல்பான மரியாதை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இல்ல வெளியே சிலைக்கு வந்து போட்டா அது கூட 2 வார்த்தை பேசணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்றாரா? இல்லங்க, அவர் வர்றது இல்லைங்க ஆபீஸ்க்கு. பனையூருக்கு ஏன் வரணும்? நீங்க பாருங்க நல்லா, நீங்க பெரியாருடைய பிறந்த நாள் நினைவு நாள், அம்பேத்கரோட பிறந்த நாள் நினைவு நாள், வீரமங்கை வேலுநாச்சியோட பிறந்த நாள் நினைவு நாள், அஞ்சலி அம்மாள் அவங்களோடது, காமராஜரோடது, 5 பேர் 10 நாள் வரணும் இல்லையா? இந்த 10 நாளும் ஒருவேளை அவர் நீலாங்கரி பங்களாவில இருந்து வெளியே வந்திருந்தால் எல்லா சேனலும் விஜய் வெளியே வந்துட்டார் சொல்லிருப்பாங்க, சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன் அந்த பிறந்த நாள் போட்டிருப்பாங்கல்ல, ஏன் அந்த பிறந்த நாள் நினைவு நாள்ல அந்த செய்திகள் வராம போட்டோ மட்டும் வெளியே வருது? ஒரு 12-12:30 மணிக்கு ஏன் வருது? ஏன்னா விஜய் வர்றது கிடையாது. விஜய் பனையூருக்கு வரதே கஷ்டம்னு நினைக்கிறாருங்க. நீங்க வந்து பாருங்க, தமிழ்நாடு நான் சொல்றேன் இல்லையா, இன்னொன்னு விஜய் வந்து ஜெயிக்க போறாருன்னு ஒரு கதை விட்டுட்டு இருக்காங்க. 160 சீட்டு போயிட்டாங்க அவங்களோட குழு கூட்டத்துல. 160 சீட்டு இப்ப யாருக்கு என்னென்ன மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, பனையூரை வந்து நீங்க ராஜ்பவனா மாத்தலான் இருக்கேன், பனையூர் பவன் மாத்தலான் இருக்கேன். எனக்கு தலைவர் இவ்வளவு தூரம் கிண்டிக்கெல்லாம் வந்து பதவி எடுத்துக்கலாம் மாட்டார். சோ பனையூர் ஆபீஸ வந்து இல்ல ஆன்லைன்லயே வச்சுக்கலாமே, எதுக்காக ராஜ்பவன்? வரணும் ஆளுநர் வந்தாதானே எங்களுக்கு தலைவருக்கு தளபதிக்கு பெருமையா இருக்கும். அதனால பனையூர் பவன் மாத்திட்டோம்னா இந்த பனையூர் பவன்ல ஆளுநர் வந்து அவருக்கு பதவி எடுத்து கொடுத்துட்டு போயிருவாரு. முடிஞ்சா நாங்க பனையூர் பக்கத்திலே சட்டமன்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ட்விட்டர் ஸ்பேஸ்லயே அந்த சட்டசபை நடந்தாலும் நடக்கலாம். உன்னோட விஜய் எதுக்காக நீங்க வரணும்? நான் ஏன் ஜான் வரணும்? நான் முதலமைச்சர் நான் ஏன் வரணும்? நான் வீட்டை உட்கார்ந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்கக்கூடிய நபர் தான். அவருக்கு கேட்டீங்கன்னா இந்த 10 நாட்கள் கூட தன்னுடைய அலுவலகத்திற்கு சென்று இந்த மாலை போடுறது கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு. அப்போ நான் போட்டோக்கு மாலை போட்டேங்கிற மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணி விட்டுருங்கப்பான்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு சோம்பேறித்தனமான ஒரு அரசியல்வாதியா இருக்காரு பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரசியல்வாதியை தமிழ்நாடு பார்த்திருக்காது. ஒரு மாசத்துல ஒரு ஸ்பெசிபிக் டே ஏதாவது கொடுங்க, அந்த டைம் மட்டும் நான் 2 மணி நேரம் வந்து. ஆனா இவங்க சொல்ற கதையெல்லாம் பாருங்க, இவர் பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு, எல்லாருக்கும் சமமா நினைக்கிறாரு. அவர் வந்து என்ன சமமா நினைச்சாரு? வெளியே வர்றது கிடையாது. வெளியே வந்தாலும் தன்னை முழுக்க ஏசிலேயே இருந்துட்டு அப்படியே வெளியே ஒரு கிட்டத்தட்ட
ஒரு எலைட் பொலிட்டிஷியனா அந்த ஆக்டர் அப்படிங்கிற அந்த கேரவன் பாலிடிக்ஸ் விட்டு ஒரு வெளியே வரலாம். அதான் இல்ல சிக்கல். இப்போ நீங்க இப்படி சொல்றதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா அடுத்த வாட்டி பேசும்போது அந்த பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் அதுக்கு அடுத்த லைன்லயும் சேர்த்து பேசணும் விஜய் கண்டிப்பா. அது எழுதி கொடுத்தா பேசுவாரு. அது பேசினாதான் இது வந்து இந்த நீங்க பிறப்புக்கும் பார்த்தாருன்னா ஜான் இது வந்து யோசிப்பாரு, ஒரு முடிவுக்கு வரும். இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம்? ஓகே, நம்மள்ட்ட ஒரு தமிழ் அறிஞர் இருக்கா சார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடுத்தவர் என்ன கொஞ்சம் சர்ச் பண்ணி கொடுங்க சார் மாடுங்க. அதான் இது கட்சி. பேசினா மட்டும்தான் இந்த எலெக்ஷன் முன்னாடி இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா அதுக்கு அடுத்த லைன் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா மாத்திக்கிட்டே அதான் இருக்காங்க. சொல்றேன். அவங்க இன்னொன்னு அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான கோட்பாட்டிற்கு கொஞ்சமாவது நியாயம் சேர்த்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே நியாயம் சேர்க்கறது இல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க இப்ப தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது. விஜய் வந்து தூய்மை பணியாளர்கள் ஒரு காலம் வந்து கூப்பிட்டு பேசினாரு. இப்ப இதுக்கு ஒரு குரல் கொடுக்கலாமே, ஏன் குரல் கொடுக்கல? எவ்வளவு போராட்டங்கள்லாம் நடக்குது இல்ல. நீங்க உண்மையில திமுகவை எதிர்க்கிறீங்கல்ல, அப்ப இந்த போராட்டத்துல நீங்க வந்து ஏதாவது நீங்க ஆதரவு கொடுக்கறதோ இல்ல பேசுறதோ. செவிலியர் போராட்டத்துக்கு ஆதவர்ஜுனா நேரடியாவே போய் ஆதவர்ஜுனா விடுங்க, நீங்க இன்னொருங்க ஆதவர்ஜுனா அந்த கட்சியில இருக்க யாராவது மதிக்கிறாங்களா? எங்க அந்த கட்சியோடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் அவர் ஒரு ஆங்கர் கேட்கிறாரு, இப்ப ஆதவர்ஜுனா மனுஷனை விடுங்கிறான். அப்புறம் என்ன ஆதவர்ஜுனா என்ன மதிப்பு இருக்கு அந்த கட்சியில? நம்ம ஏன் விஜய் விஜய்னு சொல்றோம்னா இந்த கட்சியோடைய முகம் என்பது விஜய் தானே. நீங்க எல்லாரும் விஜய் தானே போறீங்க, விஜய் நோக்கி தானே எல்லாரும் போறீங்க. அப்போ இந்த விஜய் என்னதான் கருத்து வச்சிருக்காரு? இந்த போராட்டம் வேணும்னு சொல்றாரா வேணாம்னு சொல்றாரா? இந்த போராட்டம் சரி ஓகே நான் ஆட்சிக்கு வந்தா இந்த இடைநிலை ஆசிரியர்கள் செய்வது சரின்னு சொல்லி செய்ய போறாரா இல்லையா? இல்லங்க ஏற்கனவே நிறைய ஃபண்ட் நம்மள்ட்ட கையில காசு இல்லைங்க, எப்படிங்க ஒரு கவர்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லுவாரா? மகளிர் உரிமை தொகை இதை வந்து தொடர மாட்டாரா? இல்லங்க அவங்க 1000 ரூபாய் தானே கொடுக்குறாங்க 2000 கொடுப்பேன்னு சொல்லுவாரா? இது எதுவுமே விஜய்க்கு தெரியாது. ஏன்னா விஜய்க்கு வந்து இந்த திட்டம் எதற்காக, இதை ஏன் நம்ம செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, இந்த போராட்டம் எதற்காக அப்படிங்கிற அதெல்லாம் நீங்க படிக்கணும். ஒரு அரசியல்வாதியாக டெய்லி நீங்க இந்த நாட்டுல என்ன நடக்குது, பிரச்சனை என்ன நடக்குது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையா, ஆன்டி இன்கம்பன்சி பயன்படுத்தணும் வேண்டாமா அப்படின்னு படிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். நான் எதை பத்தியும் அக்கறையோ கவலையோ எனக்கு கிடையாது. எனக்கு இன்னைக்கு நோக்கம் ஜனநாயகன் எப்படி ரிலீஸ் ஆகி எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வருதுங்கிறத பார்த்து. ஒருவேளை இந்த ஜனநாயகன் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது அறிக்கை விடுவாரா இருக்கும் இதை பத்தி எல்லாம், இந்த போராட்டம் என்ன அறிக்கை விடுவாங்க எனக்கு முதல்ல புரியவே இல்லை. நீங்க இந்த நேரத்துக்கு இப்போ நீங்க இந்த போராட்டம் என்பது இப்போ ஒரு தற்காலிகமா முடிவுக்கு வருது. இன்னைக்கு கூட ஜாக்டோ ஜியோட்டா கவர்மெண்ட் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அது அடுத்த கட்டத்திற்கு நோக்கி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரஷர் வருது. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்றாங்க. நீங்க விஜய் இதற்கடுத்து அறிக்கை விடணும்னா நான் தேர்தலை சந்திக்கிறேன்னா இல்லையாங்கிறத அறிக்கை விடணும். பிப்ரவரி வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். நான் இன்னொரு சொல்றேன், எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஏப்ரலே கூட தேர்தல் நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த நடக்கலாம். ஏன்னா கடந்த 10 வருஷமாக ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சோ ஏப்ரல் 3rd வீக்ல கூட வரக்கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தா நீங்க ஹார்ட்லி 100 டேஸ் இருக்கு. நீங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு வெறும் 100 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க மாவட்ட செயலர் இப்பதான் போட்டு முடிச்சிருக்காங்க. அந்த மாவட்ட செயலர் என்ன பஞ்சாயத்து ஆச்சுங்கிற பார்த்தோம். தூத்துக்குடி அந்த பெண் நிர்வாகி அஜிதா அவங்கள எவ்வளவு கொடுமைப்படுத்தி அவங்க வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டு அவங்க எவ்வளவு வந்து வேதனைப்படுத்துறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு பாக்குறோம். இன்னும் மாவட்ட செயலரே பஞ்சாயத்தையே முடிக்காத இவங்க நாளைக்கு கேண்டிடேட் செலக்ஷன்ல என்ன பண்ணுவாங்க? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க திமுக உங்களுக்கு உத்தேசப்பட்டு 234 நீங்க சொல்லி நீங்க சொல்லிருவீங்க, சரி இந்த இடத்துல இவர் இருப்பார், இந்த இடத்துல இவர் இருப்பார், இந்த சிட்டிங் மினிஸ்டர் இவர் தொடர்வாரு, இவர் இந்த தொகுதி மாறாரு. அதிமுக ஓரளவு சொல்ல முடியும். அவங்க விருப்ப மனுலாம் வாங்கிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. மற்ற சின்ன சின்ன கட்சிகள் அமமுக முதற்கான விருப்ப மனு வாங்கி வச்சுட்டு யார் கேண்டிடேட்ஸ்ங்கிற அளவுக்கு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அவங்க வந்து எந்த கூட்டணிக்கு போக போறாங்க, 6 தொகுதி நிக்க போறாங்களா 10 தொகுதி நிக்க போறாங்களா அதெல்லாம் வேற கதை. ஆனா 234 கேண்டிடேட்ஸ் இருக்கு. நாம் தமிழர் அறிவிச்சிட்டாங்க. விஜய் என்ன பண்றாரு? தேர்தல் அரசியல் நான் சொல்றேன், நீங்க உங்க தேர்தல் தானே உங்களுக்கு மையம். மற்றபடி எதுவுமே கவலைப்பட மாட்டேன், இஷ்யூஸ் பேச மாட்டேன், எதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன், நேரா தேர்தலாம் குதிச்சு நான் நேரா சிஎம் ஆயிடும் சொல்லி சொல்றீங்கல்ல. உங்களோட கேண்டிடேட் யாரு? பாண்டிச்சேரியில நீங்க நிக்க போறீங்களா இல்லையா? புசியானந்த் அங்க நிப்பாரன் இங்க நிப்பாரன். நான் சொல்றது எனக்கு தெரிந்த பேர்கள் மட்டும் சொல்றேன். ஆதவர்ஜுனா எங்க நிக்க போறாரு? சீட்டா நிர்மல்குமார் நிப்பாரோ நிக்க மாட்டாரா? ராஜ்மோகனுக்கு சீட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? யாருக்குமே தெரியாது. அதனால இந்த நபர்களுக்கே சீட்டு கிடைக்குமா கிடைக்காது, அவங்க நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களா யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஓகே சில நேரங்கள் ஓகே இவர் இந்த தொகுதியில நிப்பார். நீங்க பாருங்க இந்த ஒட்டுமொத்தமா இந்த கட்சியில எனக்கு இவர் இந்த தொகுதியில நிற்பார் அப்படிங்கிற சின்ன ஐடியாவது இருக்கா? இல்ல ஒவ்வொரு தொகுதியிலயும் நம்ம போய் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்க்கணும். அதுல யார் அதிகமான ரீல்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வச்சுக்கலாம்ல. உண்மை அதுதான். ஆனா என்னன்னா நீங்க இந்த ரீல்ஸ் வந்து இந்த ஆதரவாளர்கள் போடும் போதும் விஜய மையப்படுத்தி தான் போட்டிருப்பாங்க. அந்த கேண்டிடேட் மையப்படுத்தி போட்டிருக்க மாட்டாங்க. திருச்செங்கோட்ல மட்டும் ஒரு அருண்ராஜ் நிக்க போறாருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்த அன்னைக்கே புசியானந்த் அடிச்சிட்டாரு. யாரு கேட்டு நீ செய்தியை கசைய விடுற, நீ நிக்கிறேன்னு சொல்லுவியா? அதெல்லாம் கிடையாது. தளபதி தான் சொல்லுவாரு, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு அடிச்சு காலி பண்ணார். அவர் வேட்டி சட்டையெல்லாம் போட்டு அப்ப நீ புது வேட்டிலாம் சட்டைலாம் போட்டு வந்து நம்ம பேர் வந்துருங்கிற அளவுக்கு ரொம்ப ஆர்வமா வந்தார். காலி பண்ணிட்டாங்க. சோ கடைசி வரைக்கும் ஏன்னா புசியானந்துக்கு திருச்செங்கோடு அருண்ராஜ் கொடுக்கறத விட வேற ஒருத்தன் கொடுத்தா 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். அதுதான் அவரோட நோக்கம். ஓகே இது 1.5 கோடிக்கு ஏழை விடுப்பா 20 லட்சம் அருண்ராஜ் எல்லாம் காசு கொடுக்க மாட்டான்பா, எவ்வளவு காசு கொடுப்பான் அப்படிங்கறத நோக்கமாக இருக்கிறது. அப்போ கடைசி வரைக்கும் இது என்ன ஏலத்துக்கு போகுது?
இது விஜய் தெரியுதா தெரியலையா, என்ன நடக்குது கட்சியில, என்ன நடக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஏன்னா இல்ல ஊழலை அழிக்க வந்த கட்சி இல்ல இது, இது எப்படி ஏலத்துக்கு போகும்? ஏங்க பொறுப்பே ஏலத்துக்கு தானே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒன்றியம், நகரம் எல்லா பொறுப்பும் ஏலத்துக்கு போயிருச்சுங்க. ஒண்ணுல இப்போ நம்ம இதுலயே ஆடியோ ஒண்ணு வந்துச்சு, அஜிதா அவங்க ஆடியோ. அவங்க இது வரைக்கும் கட்சிக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. 2 கோடி. 2 கோடி ரூபாய். ஏன் செலவு செய்யணும்? அப்போ அவங்க நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த கட்சியில ஆரம்பத்துல இருந்து ஓரளவிற்கு அரசியல் தெரிந்து அரசியல் பேசுறவங்க அரசியலுக்காக செயல்படுறது அஜிதா மட்டும்தான். ஓடி ஓடி போய் நிர்வாகிகளை சேர்த்ததாக இருக்கலாம், உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை கொடுத்ததாக இருக்கலாம், அந்த ஆப்ல கொண்டு வந்ததாக இருக்கலாம். பல நேரங்கள் அஜிதா மட்டும் தான் செயல்பட்டு இருந்தாங்க. மற்ற எல்லோரும் என்ன தெரியுமா செயல்பாடு? புஷியானந்த் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாரு, அவங்க போய் சாப்பாடு போடு, இங்க மெடிக்கல் கேம்ப் நடத்து. இன்னைக்கு வரைக்கும் என்ஜிஓ வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாரு, அதை பெருமையா பேசுறாரு. அரசியலாக இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு கூட செய்யல. நான் அந்த கட்சியில் செய்தி தொடர்பாளர் இருக்கும்போது நான் ஒரு 5-6 மாவட்ட செயலர் குறித்து பேசுவேன், இவங்க நல்லா பண்றாங்க. அதுல அஜிதா குறித்து நான் தொடர்ச்சியா பேசிட்டு வந்தேன். ஒரு நாள் புஷியானந்த் என்ன கூப்பிட்டார். நான் வந்து அப்போ வட சென்னையில வந்து என்ன ஒரு இதுக்கு அமைச்சிருந்தாங்க, இந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் ஒண்ணு, எண்ணூர் பிளான்டோட எக்ஸ்பான்ஷன் ஏதோ ஒண்ணு, அதுக்கு வந்து ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நான் அனுப்புறாங்க. அப்போ புஷியானந்த் ஃபோன் பண்ணார், போயிட்டீங்களான்னு கேட்டார். போயிட்டேன். அப்புறம் அந்த அம்மா பத்தி நீ பேசாதீங்க. எந்த அம்மா பத்தினா? அந்த அஜித் அம்மா பத்தி கட்சியோட தூக்கியாச்சு. நான் சொல்றது 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஏங்க அவர் நான் சொல்றேன், அவருக்கு கட்சிக்குள்ள கொண்டு வரக்கே ஐடியா இல்லங்க புஷியானந்துக்கு. ஏன்னா இவ்வளவு வேலை செய்யறாங்க, நம்மள விட அதிகமா செய்யறாங்க. அது காரணம் இல்ல. அஜிதாவோட அண்ணன் வந்து ஜெகன், அவர் பேரு ஜெகன், பில்லா ஜெகன். சோ பில்லா ஜெகன் கிட்டத்தட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபர், கிட்டத்தட்ட புஷி ஆனந்தோடைய பொறுப்புக்கு வரக்கூடிய நபர் வச்சுக்கோங்களேன். அவர் ஏன் இந்த கட்சிக்கு வரணும்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல 2 கொலை வழக்குகள் இருக்கு. அதுல 1 ரிலீவ் ஆயிட்டாரு. சோ அந்த இருக்கிற காரணத்தினால அவர் கட்சி விட்டு விலகி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார். அப்ப அவர் என்ன யோசிக்கிறாரு, நம்ம வந்து காலமாக தளபதிக்காக உழைச்சிருக்கோம், அப்ப நம்ம குடும்பத்தில இருந்து வேற ஒருத்தர் அந்த பொறுப்புக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் பேசி அஜிதாவை அனுப்புறார். புஷி ஆனந்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்களில் ஒருவர் பில்லா ஜெகன். நீங்க இன்னைக்கும் விஜய் வந்து தூத்துக்குடியோ இல்ல அந்த சைடு சவுத்துக்கு போனாருன்னா எல்லா விஷயங்களையும் விஜய்க்காக பார்த்து கொண்டிருப்பவர் பில்லா ஜெகன். துணிச்சலா புஷி ஆனந்தை எதிர்க்கக்கூடிய நபர் பில்லா ஜெகன். அப்ப அந்த நபரை எப்படி புஷி ஆனந்துக்கு பிடிக்கும்? அப்ப அந்த குடும்பத்தை பிடிக்காதுல்ல. அப்ப அந்த குடும்பத்துல வந்து ஒரு பெண்மணி வர்றாங்க, அவங்க வேலை செய்யறாங்கன்னா அவன் ஆரம்பத்திலே முடிவு பண்ணார். புஷி ஆனந்த் டே 1ல முடிவு பண்ணார், நீ என்னதான் நீ புரண்டினாலும் கிடையாது, உனக்கு பொறுப்பு கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் இதை கேள்வி கேட்குமா இல்லையா? இல்ல அதான் எனக்கும் டவுட் வந்தது. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? தெரியும், கண்டிப்பா தெரியும். எங்க அதான் சொல்றேன் இல்லையா, ஒரே ஒரு செயற்குழு கூட்டத்திற்கு அஜிதாவிற்கு அனுமதி கிடைத்தது. அந்த முதல் செயற்குழு கூட்டம் விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு. அந்த கூட்டம் என்ன வந்து தவிர்த்துட்டு மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த கூட்டத்தில் அஜிதாவோட சேர்த்து போட்டோ எடுத்தார் விஜய். அப்ப அஜிதா அவர்கள் சொன்ன வார்த்தை என்பது, அண்ணா நான் வந்து 100 பில்லா ஜெகன் சாமா வேலை பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதும் விஜய் திரும்ப பதில் சொல்றாரு, 100 பில்லா ஜெகன் இல்லாம ஒரு ஜெகனுக்கு நீ வேலை பார்த்தீங்கன்னா போதுமா, இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன கான்பிடன்ஸ் வரும்? ஓகே, நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அவங்க செய்யற ஆக்டிவிட்டிஸ் எல்லா விஷயங்களையும் அவங்க எப்படி தெரியப்படுத்த முடியுமோ நிறைய தெரியப்படுத்துறாங்க. விஜய் எல்லாம் பார்க்கிறார். விஜய் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க இன்னைக்கு போட்டிருக்க 120 மாவட்ட செயலர்களை பெயர் சொல்லக்கூடிய அளவில் நிறைய பேர் தெரியாது, ரொம்ப குறிப்பிட்ட நபர்கள் தான் தெரியும். ஆனா பில்லா ஜெகனை நல்லா தெரியும். பில்லா ஜெகனோட தங்கச்சி அஜிதாங்கிறதும் தெரியும். அப்போ விஜய் என்னைக்கோ அந்த மாவட்ட செயலர்கள் போன ஜனவரியில போடுறீங்க, ஏன்னா இன்னும் போடாம இருக்கீங்க? தூத்துக்குடி ஏன் போடாம இருக்கீங்க? அஜிதா மேல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? கேட்கணுமா கேட்கக்கூடாது? விஜய் ஏன் கேட்கல? சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த பொண்ணு வந்து காரை மறிக்கிறாங்க, விஜயோட காரை தான் மறிக்கிறாங்க. உள்ள விஜய் இருக்காரு. உண்மையான தலைவன் என்ன சொல்லிருக்கணும்? ஓகே நான் போயிட்டேன், ரைட், அந்த இடத்துல கூட்டம் சேர்க்க வேணாம், அஜிதா வர சொல்லுங்க. உள்ள போயிட்டு கூட சொல்லிருக்கலாம், அஜிதா வர சொல்லுங்க, நீ நில்லு சொல்லுமா, என்னமா பிரச்சனை, ஏன் பொறுப்படாம இருக்க? எனக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்லு, ஏன் பொறுப்படாம இருக்க? நேரடியா மூஞ்சிக்கு நேரம் கேட்கணுமே கூடாது. ஜான் நீ வா, ஏன் என்ன பண்றீங்க நீங்க? இந்த பொண்ணு எந்த விதத்துல குறைஞ்சிருச்சு, இன்னைக்கு போட்டிருக்கிற உங்களோட எந்த விதத்துல குறைஞ்சுன்னு சொல்லு. இல்ல இந்த பொண்ணு நீங்க வெளியே கதை சொல்ற மாதிரி திமுக கைகோலி அதிமுக ஏதாவது கதை சொல்லு, நான் கேட்டுக்கிறேன், சொல்லு. இதுதானே நியாயமா ஒரு தலைவன் பண்ண வேண்டிய விஷயம். என்ன ஏன்னா நீங்க ஏதோ ஒரு ஒன்றிய நகரம் கூட பரவாயில்ல, வேற யாராவது பாத்துக்குவாங்க, உங்களோட மாவட்ட செயலருங்க. இப்ப வேற ஒரு கட்சியில இந்த மாதிரி மாவட்ட செயலர் யாராவது வந்து நின்னாங்க பிரச்சனைனா கூட தலைவர் உள்ள கூப்பிட்டு பேசுவார், இல்ல பொதுச்செயலர் உள்ள கூப்பிட்டு பேசுவார். அந்த பொண்ணு அங்க போராடுது, இவ்வளவு பண்ண பிறகும் நீங்க உடனடியா என்ன தெரியுமா பண்றாங்க? புஷியானது உடனே ஆளை இறக்கி விடுறான், ஜானு இந்த வேலை பண்றாங்க. பண்ணி அஜிதா ஒரு திமுக கைகூலி எழுதுங்க எல்லாரும். திமுக காசு வாங்கிட்டு வேணே வந்துட்டாங்க. அவங்க அண்ணன் ஏற்கனவே திமுக இருக்காரு. இவங்க இந்த விழுந்ததுக்கு கூட பொறுப்பு கொடுக்காததுக்கு கூட நான் வருத்தப்படல, இப்படி சொன்னதா நான் அதான் பிரச்சனை நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் இந்த கட்சியில எனக்கு பொறுப்பு கொடுக்கலங்கும் போது ஆயிரக்கணக்கான நபர்கள் சப்போர்ட் பண்ணி எழுதுனாங்க ட்வீட்ஸ். ஏன் ஒரு பொறுப்பு கொடுக்கல, பொறுப்பு இன்னும் சொல்றேன். இன்னைக்கு நான் அந்த கருத்தை மதிக்கிறேன், நான் இன்னைக்குமே அதை மதிக்கிறேன். நான் ஒரு 3 மாசம் பாக்குறேன், 4 மாசம் பாக்குறேன், எதுவும் நடக்கல. அதற்கு பிறகு நான் விஜய விமர்சனம் பண்ணி பேச, விஜய் இந்த சென்ஸ் எப்படின்னா, விஜய் செய்யற சரியான விஷயங்கள் தவறான விஷயங்களை விமர்சனம் பண்ணி ஆசைக்கிறேன். நான் எனக்கு நடந்த அநீதி அப்ப கூட நான் பேசாம தான் இருக்கேன். இதை பேச ஆரம்பிச்சோன்னா ஜான் என்ன பண்றான், ஆள் இறக்கி விடுறான், புஷி ஆனந்த் இறக்கி விட்டு அவர் திட்டு. ஆனா ஆக்சுவலி யார் நிறைய பேர் திட்ட கூட இல்லை. என்ன வந்து ட்விட்டர்ல சில பேர் இந்த டிஎம்ல ஒரு 10-15 பேர் மட்டும் நீ துரோகி இப்படி பேசுறாங்க தவிர பொதுவான பசங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், நிறைய பேர் கூட ஏங்க
தற்கொலை கட்சியில போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, யாரோ ஃபோன் எடுத்துட்டு போறாங்க. இது வரைக்கும் ஃபோன் வந்திருக்கு எனக்கு. ஃபோன் பண்ணி, அண்ணா எங்களுக்காக இருக்கிற ஒரே குரல் நீங்க மட்டும் தானா, இன்னைக்கு வரைக்கும் உண்மைகளை உடச்சி பேசக்கூடிய ஒரே ஆள் நீங்க மட்டும் தான். தயவு செஞ்சு புஷியானதெல்லாம் காலி பண்ணுங்கன்னா, அந்த மாதிரி திருடன்லாம் வச்சுட்டு ஏன்னா தளபதி இப்படி இருக்காரு, ஏன்னா ஜானை காலி பண்ண முடியாதானா, இப்படிதான் என்கிட்ட பேசுறாங்களே தவிர, இப்ப நான் சொல்றேன் இல்லையா, காசு வாங்குறேன் எனக்கு ஏதாவது தெரியுமா? எல்லா இடங்களும் காசு வாங்குறாங்க. இவங்க வந்து பினாமிகளை வச்சுக்கிட்டு, ராஜ்குமார் ஒரு பினாமி, இந்த ஒரு பினாமி, அந்த பினாமி வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் ஒரு வாங்குறாரு. எல்லா தகவலும் சொல்வது யார்? மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், எல்லா மாவட்டங்களும் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இப்ப என்ன ஒரு தற்கொலைகள் ஒரு 10-15 பேர் திட்டான்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கா ஐயோ துரோகின்னு சொல்லிட்டாங்க, துரோகின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் ஃபீல் எல்லாம் பண்ணல. எனக்கு ஒரே ஒரு கான்செப்ட் தான், நீ வந்து என்ன துரோகின்னு சொல்லி நான் ஒண்ணுமே சொல்ல முடியும். சின்ன பையன், நான் விஜய் தான் திட்டுவேன். எனக்கு இம்பாக்ட் வேற மாதிரி தான் இருக்கும். நான் பொதுவாக என் கட்சியில இருக்கிற யாரோ செய்தி தொடர்பாளர் என்ன வந்து பர்சனல் அட்டாக் பண்ணாருன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தலைவனை தான் திட்டுவேன். இதுதான் நடக்கும். இதேதான் இங்க நடக்குது, அவ்வளவுதான். இதை வந்து அஜிதாவால அவங்களால ஏத்துக்க முடியல. ஐயோ நம்மள துரோகின்னு சொல்லிட்டாங்க. யார்தான் துரோகின்னு சொல்லல இவங்க. எல்லாத்தையும் நீங்க ஒரே ஒரு நியாயமான ஒரு கருத்து பேசுனீங்கன்னா உடனடியாக முத்திரை குத்தி காலி பண்ற வேலைகளை பார்த்துட்டு திமுக கைக்கூலி. ஒரே வார்த்தை தான், நியாயமா வார்த்தை பேசியிருப்பாங்க. ட்விட்டர்ல வந்து எவ்வளவு பேர் வெளியே போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க என்ன கேட்டாங்க, திருப்பரங்குன்ற விஷயம் ஏங்க கருத்து சொல்ல மாட்டேங்க, கவின் ஆனப்படல ஏங்க கருத்து சொல்ல மாட்டேன், ஆனா கருத்து சொல்லுனா துரோகி பட்டம் கட்டு எல்லாத்துக்கும் தூக்கு. ட்விட்டர் ஸ்பேசஸ் போட்டு பேசுறாங்க, என்ன அண்ணா இன்னும் செய்யாம இருக்காரு, அண்ணாக்கு ஒரு ஓட் % இருக்கு, அதை ஜாஸ்தி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பேசுறாங்க. சில பேர் பேசுறாங்க ஜெகதீஸ்வரனுக்கு ஏன் அநியாயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்த யாரெல்லாம் போனா அவங்க ஐடியா நோட் பண்ணு. நீ பாருங்க, ஒரு கட்சியோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உடனே என்ன பண்றாரு, இந்த குரூப்ல யாரெல்லாம் பேச அவெல்லாம் போய் ஃபாலோ பண்றாரு. அவர் கேட்கறாரு, யாரு லூசு போய், சாரி இந்த வார்த்தைக்கு மன்னிக்கிறது, யாருன்னா அவன் எங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. யாரெல்லாம் வந்து ஜெகதீசன் ஆதரவா செயல்படுறாங்க, யாரெல்லாம் வந்து கட்சிக்கு விரோதமா செயல்படுறாங்க, என்ன விரோதமா செயல்பட்டாங்க, நியாயமான கேள்வி கேட்கறாங்க. சோ கடைசி வரைக்கும் நீ விஜய் இதெல்லாம் பார்க்கணுமா பார்க்க கூடாது. நியாயமாக பேசுறவங்க ஏன் கட்டம் கட்டிட்டே இருக்க, நீ எவ்வளவு நாளைக்கு கட்டம் கட்டுவ நீ? இந்த மாதிரி வேலைகளை அஜித் அவளை தாங்கிக்க முடியல, தாங்கிக்காம அவங்க போய் அவசரப்பட்டு இன்னைக்கு சொல்றேங்க. நான் பேசுறேன் எல்லா எலெக்ஷனும் தூத்துக்குடி அஜிதா சென்ட்ரிக் எலெக்ஷன் சொல்றாங்க. ஏன்னா அஜிதா வந்து ஒரு மீனவர் பிரதிநிதி, ஒரு பெண்மணி, எல்லா கட்சியில இருந்தும் அவர்களுக்கு அழைப்பு இருக்கிறது, எல்லா கட்சியில இருந்தும் அழைப்பு இருக்கு. சில கட்சியில சீட்டே கொடுக்குறோம், பிரதானமான கட்சியில சீட்டு கொடுக்குறோம், நீ வாமான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சில கட்சிகள்ல முக்கியமான தலைவர்கள் அவர் கூப்பிட்டு பேசுறாங்க. இது யாரும் சொல்ல விரும்பல, கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா அந்த பொண்ணு இல்ல நான் தளபதிக்காக, நீ ஏமா அப்படி இருக்கு, நான் சொன்னேன் இது ஒருத்தேல கட்சி 2026க்கு அப்புறம் உங்க தளபதி வேற படத்தை நடிக்க போயிருவாரு, புஷியான பாண்டிச்சேரி போயிருவாரு, ஜான் வந்து வேற யார்ட்டாவது போய் கான்ட்ராக்ட் போட போயிருவாரு, அது ஒரிஜினல் லாட்டரி பிசினஸ் பார்க்க போயிருவாரு, அவங்க மாமனார் பிசினஸ் பார்க்க போயிருவாரு. நீங்க எங்க போவீங்க? நீங்க இன்னைக்கு ஒண்ணு இல்ல, இன்னைக்கு செய்தி தொடர்பாளர்கள் ஒரு அணியை விட்டுருக்காங்க, ஊடக பிரிவு அணி ஒன்று விட்டுருக்காங்க. உண்மையே பாவமா இருக்கு எனக்கு. இவங்க எல்லாம் வந்து நம்மளை எதிர்த்து பேச போறாங்க, ஊடகத்தை சண்டை போட போறாங்க. 3 மாசம் கடுமையா இது வந்து பிக் பாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், 100 நாள் முடிஞ்சிடும், அதே 100 நாள் 101 நாள் நம்ம யோசிப்போம், நம்ம நேத்து வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், என்ன பண்ண போறோம் நம்ம நாளில இருந்து. இதுதான் விஜய் கட்சிக்கு நடக்க போகுது. கிட்டத்தட்ட பிக் பாஸ் மாதிரி ஒரு 100 நாள் இவங்க இல்ல பிக் பாஸ் குள்ள போயிட்டு வெளிய வந்தவங்களே யாரும் அடையாளம் இல்லாம தான் இருக்காங்க. அதே மாதிரிதான் ஆயிடும். நீங்க இப்ப ஏப்ரல் 3வது வாரம் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் 4வது வாரத்துல இருந்து நீங்க ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் ஏதாவது நீங்க போய், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏதாவது ஜாலியா டூர் போயிட்டு வர, மலேசியா போன மாதிரி டூர் ஏதாவது போயிட்டு வரலாம். நீங்க ஜூன் மாசம் ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் என்ன ஆவீர்கள், உங்களோட ஃபியூச்சர் என்ன? எலெக்ஷனை பார்த்து மூவ் பண்ணி போவாங்கல்ல அவங்க. யாரு நீங்க ஒரு நல்லா பாருங்க, ஏன் வந்து மக்கள் இயக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் மாவட்ட செயலர்கள் ஆனாங்க, நீங்க லாஜிக்கா யோசிக்கிறீங்களா என்னைக்காவது? ஏன்னா இந்த மாவட்ட செயலரை பழையபடி நீ மக்கள் இயக்கத்தோடைய பிரதிநிதியா இருந்து நீ போய் பிளாக்ல டிக்கெட் விற்பான். இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுதில்ல. இப்ப பாரு, ஒரு வாரத்துக்கு எங்க அரசியலே யாரும் பேச மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஜனநாயக எப்படி கருப்பு டிக்கெட் விற்பது, பிளாக் டிக்கெட் விற்கிறதா எங்களுக்கு பிரதான நோக்கம். ஏன்னா புஷான் சொல்லியிருப்பாரு, முன்னாடி எல்லாம் 4 நாள் கலெக்ஷன் பண்ணி என்கிட்ட கொடுப்பீங்க, இப்போ வந்து 9, 10, 11, 12 தீபா பொங்கல் 10 நாள் லீவ் இருக்கு, 10 நாள் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு 10 கோடி 20 கோடி செஞ்சு கொடுக்குன்னு புஷான் கட்டளை போட்டிருப்பாரு. அப்ப இவங்க எல்லாரும் அதுல தீவிரமா இருப்பானுங்கப்பா, முதல் நாள் டிக்கெட் எவ்வளவு சேல்ஸ் பண்ண முடியுமோ சேல்ஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். இந்த ஒரு வார தாவைக்காவை பத்தி என்ன வேணா பேசலாம், யாரும் ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. எப்பயுமே என்ன வேணாலும் பேசலாம், யாரும் ரிப்ளை கொடுக்க போறாங்க. சோ இப்ப வந்து ஏன்னா இந்த மாவட்ட செயலாளர்கள் இப்ப பழையபடி அவங்கள்ட்ட அண்ணன் தளபதி வந்து மறுபடியும் வேல்பாரி நடிக்க போறாரு, சங்கர் டைரக்ஷன் நடிக்க போறாரு. பேசணும்னே இருந்தோம். பேக் டு ஜனநாயகன் வந்தோம்னா இந்த ஜனநாயகன் தான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. நான் வந்து அடிச்சு சத்தியம் சூட வேணா ஏத்துக்க, சத்தியம் வேணாலும் பண்றேன், கண்டிப்பா கிடையாது. போட்டு தாண்ட சொல்லுவோம் நாங்க. நீங்க அதாவது நீங்க யோசிச்சு பாருங்களேன், உச்சத்துல இருக்க நடிகர் கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வராரு. எத்தனை சக நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள், எடிட்டர்ஸ் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, எத்தனை பேர் விஜய் ஐயோ மிஸ் யூ விஜய், திஸ் வில் நாட் பி த சேம்
when you leave this கோலிவுட். யாராவது போட்டாங்களா? எத்தனை பேர் போட்டாங்கன்னு பாத்தீங்களா? இல்ல அது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தானே போடுவாங்க. அப்பதான் உணர்ச்சி வசப்பட்டு அவரே தளபதியே முதல்ல சொல்லிட்டாருல, கடைசி படம் நான் உங்களுக்காக திரும்ப செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன பிறகு இன்னும் சொல்ல போனா இந்த விழா முடிந்த உடனே விழாவுக்கு போக முடியாதவங்க ட்விட்டர்ல கதறி இருக்கணுமா, கதறி கூடாது. சக நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரே ஒரு துணை நடிகை நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க நான் சொன்ன மாதிரி சொன்னாங்க, நவம்பர்ல உங்க தளபதி வரலன்னா நீ வந்து பேரை மாத்திக்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொல்றேன் அவங்க சொன்ன தப்பு, நவம்பர்ல ஜூன்லயே வந்து தளபதி. ஏன் நவம்பர் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார் பாவம்? ரிசல்ட் முடிஞ்ச உடனே வெளிய வந்துருவாரு. நீங்க தீவிரமான அரசியல் செய்ய வேண்டிய நேரத்திலே விஜய் அரசியல் செய்வதற்கு தயாராக இல்ல. என்ன பண்ணுவாரு விஜய்? வந்து இல்ல ஒரு இயக்குனர், நான் உட்காந்து கதை ஸ்கிரிப்ட் எழுத போறேன். விஜய் வந்து ஒரு ப்ரொடியூசர், யாரை வச்சு படம் எடுக்கலாம், இல்ல விஜய் ஒரு மியூசிக் டைரக்டர் உட்காந்து கீபோர்டு வாசிட்டு இருக்கேன். விஜய் an ஆக்டர். விஜய் நடித்துக் கொண்டிருப்பதற்காகவே வந்திருக்கார். சோ நடித்துட்டே இருப்பாரே தவிர அவர் வீட்டுல உட்கார்ந்தெல்லாம் சும்மா இருக்க முடியாது. இன்னும் எத்தனை நாள் ஓடிடில படம் பார்ப்பார், எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு கூத்தடிப்பார், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப விஜய் நிச்சயமாக படத்தில் நடிப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக அவர் திரைக்கு வருவார். நீங்க அதனாலதான் ரொம்ப செலக்டிவா அவருக்கு ஒரு மாதிரி பெட்டா இருக்கிற இந்த நெல்சன் டைரக்டர் அட்லி அவங்கள கூப்பிட்டு வச்சு, அப்பா நீங்க ஏதாவது பேசி விடுங்கப்பா, அண்ணா உங்களை வச்சு இன்னொரு படம் வருவார். யார் சொன்ன வர மாட்டாரு, உங்களை வச்சு இன்னொரு படம் நடிக்க நெல்சன் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரா? இல்ல அவங்க எல்லாம் இவரை வந்து கட்டாயப்படுத்தி இழுத்து மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுவாங்கல்ல. அது நடக்கும், அது ஆப்வியஸ்லி அப்படிதான் நடக்கணும். மக்கள் என்னை கைவிட்ட காரணத்தினால் ஒரு அறிக்கை வரணுமா, வரக்கூடாது, வரணும். ஆமா, ஏதாவது ஒரு அறிக்கை வரணும்ல. அதனால் நான் மறுபடியும் உங்களை மகிழ்விப்பதற்காக சிறிது காலம் அரசியலில் இருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு உங்களை மகிழ்வித்து விட்டு மறுபடியும் 2029 2031 நான் மறுபடியும் வருவேன். நான் இந்த களத்திலிருந்து என்னை யாரும் அகற்றிவிட முடியாது, அவ்வளவு எளிதாக அகற்றிவிட முடியாது அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு படம் நடிக்க வருவார். நீங்கள் என்னை கைவிட்டாலும் நான் உங்களை மகிழ்வித்துக் கொண்டே இருப்பேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், இந்த மக்களுக்காக தான் கடைசி வரைக்கும் நான் மண்ணோடு மண்ணா உழைத்துக் கொண்டே இருப்பேன், மண்ணோடு மண்ணாவேன், உங்களுக்காக எப்பொழுதும் இந்த விஜய் களத்தில் இருப்பான், உங்க விஜய் நான் திரும்ப வர்றேன் சினிமாவுக்கு அப்படி சொல்லி பிடிச்சிருவாரு. கலைஞருக்கு எப்படி கட்டுமரம் அந்த டைலாக் வருமோ அந்த மாதிரி ஒரு டைலாக் எதிர்பார்க்கலாம் போலயே. சேபா இருக்கும், அது ஒரு விவாதம் நடக்கும், அதை வச்சு நம்ம பேசுவோம். இந்த ஸ்கிரிப்ட் யார் சார் எழுதி கொடுத்தது நம்ம பேசுவோம். இதே ஜான் தான் எழுதி கொடுத்தாரோ, ஜான் வேற யாரோ ஆளுச்சு எழுதினாரோ, அப்படி இதெல்லாம் கண்டிப்பா நடக்குங்க. அதனால எந்த அதாவது அண்ணாவோட கடைசி படம் யாரும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜனநாயகனை பார்த்து இமோஷன் ஆகுங்க, பட் ஆனா கடைசி படம் நடிச்சது இமோஷன் அளவுக்கு போக வேணாம். நம்ம மறுபடியும் சொல்றேன், கண்டிப்பா நடிப்பார், உங்களை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டே இருப்பார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது கண்டிப்பா கடைசி படம் கிடையாது. இல்ல இப்போ இந்த ஜனநாயகன் அப்படின்னு எடுக்கும்போது அதோட டைரக்டர் எச் வினோத் வந்து ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஒரு 4 வகையான மனிதர்களை விட்டு விஜய் வந்து விலகி இருந்தா கண்டிப்பா அவர் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த 4 வகையான மனிதர்கள் யார் யார்? அவர் வந்து முட்டாள்கள், அப்புறம் அறிவாளிகள், ஒரு 4 கேட்டகரி சொல்லி சொல்றாரு. அவர் இந்த மெசேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்டைரக்டா விஜய்க்கு சொல்றாரு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க இல்ல அப்படிதான் சொல்லி சொல்றாரு நினைக்கிறேன். நீங்க வந்து தெளிவாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நான் உங்கள்ட்ட பார்த்த வரைக்கும் அதாங்க விஜய் வந்து ஒரு என்டர்டெய்னரா, ஒரு ஆக்டரா ஒரு பெரிய இடத்துல இருப்பாரு. எச் வினோத்துக்கு அரசியல் தெரியும். நீங்க சதுரங்க வேட்டையில இருந்து நம்ம பார்க்கலாம் எல்லா படங்களும். எச் வினோத் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். எச் வினோத் வந்து கோயம்பேடுல சின்ன சின்ன வேலைகள் பார்த்திருக்காருங்க, நாங்க பார்த்திருக்கோம். கோயம்பேடுல இருக்கிற மார்க்கெட் ஆளுங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட போய் அண்ணே தக்காளி வியாபாரி இவங்கள்ட்ட எல்லாம் கதை இருக்கு பண்ணலாமா, அப்ப இவங்க எல்லாம் மதிக்கல. எனக்கு தெரியும், எச் வினோத் எனக்கு தெரியும், அவங்க மதிக்கல. போடா இந்த மாதிரி 10 பேர் வருவான்டா, நீங்களா என்னடா ஆளு. அவங்க வந்து துணிவு நேரத்துல பேசுறாங்க, இதே கடையில என்ன ஆணி அடிச்சிட்டு இருந்தாங்க. குறைச்சல சொல்லல, அந்த அளவு கஷ்டப்பட்டு வெளியே வந்தவர். அதனால அவருக்கு கஷ்டம்னா என்னங்கிறது தெரியும், மக்கள் போற கஷ்டம் எல்லாமே தெரியும். அடுத்தடுத்து அவர் வந்து படங்கள்லாம் பண்ணணும்னு சொல்றாரு. அவர் வந்து விஜய்க்கு அரசியல் ரீதியாக நீங்கள் மாற வேண்டிய அவசியம் நிறைய இருக்கின்றது அப்படிங்கறது நேரடியாக நிச்சயமா சொல்ல முடியும். நான் இன்க்ளூடிங் உங்க அப்பா அம்மா முதற்கொண்டு சொல்றேன். எஸ்ஏசி அவர்களுக்கும் ஷோபா அம்மா அவர்களுக்குமே விஜய் சரியில்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். விஜய் இந்த அரசியல்ல கோட்டை விட்டுட்டு இருக்காருங்கிறது தெரியும். வெளிப்படையா சொல்லிட முடியுமா? அவன் பாட்டு பாடும்போது என் பையன் தான் அடுத்த சிஎம் சொல்லிதான் ஆகணும். எங்க அப்பா இப்ப நான் சரியில்லைன்னா எங்க அப்பா என்ன ஐயா அவன் வீணா போடணும் சொல்ல மாட்டாரு. வீட்டுக்குள்ள இன்டர்னல் நம்ம பேசுவோம், இவன் என்னடா நீ அப்படி வழங்காதானா இருக்குன்னு சொல்லி பேசுவோம். ஆனா நம்ம வெளிப்படையா பேசும்பொழுது நம்ம யாருமே நம்ம பசங்களை விட்டு கொடுக்க மாட்டோம், நம்ம உயர்த்தி தான் பிடிப்போம். அதெல்லாம் இருக்கு. சோ விஜய் சொல்றதும் இன்டைரக்டான மெசேஜ். நீங்க வந்து இன்னும் மாற வேண்டிய அவசியம் நிறைய இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறதுல கத்துக்கங்க. அரசியலுக்கு போயிட்டீங்க, கடைசி படம் வர என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அப்ப அதுக்கான வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் விஜய் எடுத்துக்கொள்ள போகுது. விஜய் வந்து எனக்கு அதனால சொல்றேன், நீங்க இந்த எலெக்ஷன் வந்து 2 விதமான கற்பிதங்களை கொடுக்கலாம். உன்னை தோக்கடிச்சிட்டியா, நான் கத்துக்கிட்டு ஜெயிக்கிறேன் பாருன்னு ஒரு கற்பிதத்தை கொடுக்கலாம். இது நமக்கு செட் ஆகுதுப்பா, நம்ம படத்து திரும்பத்துக்கு போயிடலாம்னு சொல்லுவார். நான் விஜய் 2வது இடத்துக்கு தான் போறேன்னு நினைக்கிறேன். இந்த கத்துக்கிட்டே நான் அடிச்சு நான் திரும்ப மேல எழுந்து வரவே மாட்டார். ஏன்னா விஜய்க்கு கத்துக்கணும்னு ஆசை இருந்திருந்தால் அவர் என்னைக்கோ கத்துக்க ஆரம்பிச்சிருப்பார். என்னைக்கு அரசியல் ஆசை வந்திருந்துச்சோ அன்னைக்கு அரசியல் என்னன்னு படிக்க ஆரம்பிச்சிருப்பார். ஜான் மாதிரியான முட்டாளையும், புஷியானந்த் மாதிரி முட்டாளையும், மற்ற பொருளாளர் வெங்கட் மாறான முட்டாள்களையும் வைத்துக் கொண்டு ஒரு கட்சி போல துவங்கியிருக்க மாட்டார். முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி நீங்க என்னைக்கு வந்து புஷியானந்த், வெங்கட்ராமன், ராஜசேகரன், தஹீரா இவங்களெல்லாம் ஒரு கட்சி நடத்துறோம், நான் அதுக்கு தலைவரா இருப்பேன் நீங்க நினைச்சீங்களோ
அன்னைக்கே நீங்க தோத்துட்டீங்க. என்ன இல்ல பொறுத்தவரை இப்போ தஹீரா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வந்து நீங்க குறிப்பிட்டீங்க. அவங்க இப்ப கட்சியில இருக்கிறாங்களா? நீங்க கூட்டம் ஏதாவது நடந்துச்சா இப்போ? நீங்க ஏதாவது பொதுக்குழு கூட்டம் ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க செட் ப்ராப்பர்ட்டியா இருக்காங்களா இல்லையான்னு 2 பேர் செட் ப்ராப்பர்ட்டி, ராஜசேகரும் தஹீரா அவங்களும் 2 பேரும். அந்த நேரத்துல அவங்க வந்து இப்ப அது கூட்டம் வருது, இந்த 2 பேரும் வந்துருங்க கிளம்பி வருவாங்க, போங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க, அவ்வளவுதான். இல்ல சிடிஆர் நிர்மல்குமார் இவர் வந்து இவருக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்க பதவி வந்து அவங்களோட பதவிதான் அப்படின்னும் சொல்லப்படுது. இல்லங்க, அவங்களுக்கு முதல்ல கொடுத்ததே வித்தியாசமான. ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்ல சமூக நீதிக்காக ஒரு தலித் ஒருத்தர் இருக்கார் ராஜசேகர், ஒரு இஸ்லாமிய பெண்மணி இருக்கிறாங்க சிறுபான்மையை சேர்ந்தவங்க, அப்படிதான் அந்த கணக்கு தானே தவிர சரி அது ஓகே சோசியல் ஜஸ்டிஸ்க்காக பண்றீங்க. நீங்க இவங்களையாவது அட்லீஸ்ட் அப்பா நீ வந்து தயாரா வகிக்கிற பொறுப்பு நினைக்கிறீங்கன்னா கொள்கை பரப்பு துணை செயலாளர், இது வித்தியாசமான பொறுப்பு. நீங்க உங்க அந்த டாக்குமெண்ட் கட்சியிலே அதாவது வித்தியாசமான வித்தியாசமான பதவிகள் கட்சியில இருக்கு. கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்கிட்ட முதல்ல சொல்லிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. Okay. நான் நிறைய தினம் அக்கா இந்த வீடியோ எல்லாம் பாருங்கக்கா, இதெல்லாம் பாருங்க. அவங்க ரிப்ளை தளபதி புகழ் ஓங்குக, அதோட முடிச்சிருவாங்க. அதை தாண்டி அவங்க கத்துக்கிறதுலாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் என்ன சொல்றேன், அது அவங்களோட தப்பு கிடையாது. தலைவனே கத்துக்க தயாரா இல்ல, நீங்க வந்து பக்கத்துல இருக்கவங்க எப்படி சொல்லுவீங்க? தலைவன் இப்ப கொள்கை சொல்லுப்பான சொல்லிடுவாரு, அவரு சொல்ல மாட்டாரு. அவருக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, எல்லா பாக்கெட்டையும் வச்சுக்கிறாரு. இவங்களுக்கும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்தா விஜயோட பெட்டரா பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. இவங்க ஸ்கிரிப்டே கொடுக்காம நீங்க அம்மா ஏதாவது பேசுமா, நீ மனப்பாடம் பண்ணி பேசுமா, உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் பேர் இருக்கும். நீங்க அவங்கள இவங்க இன்னொன்னு இவங்கள வளரக்கூடாதுன்னு புசியானந்த் வேலை செய்யறாருங்க. என்னைக்கு வரைக்கும் நீங்க ஏதாவது அவங்கள்ட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, நீ போச்சர் ஏதாவது கேட்டுக்காங்களா, என்கிட்ட கேட்காதீங்களேன். நீ அதாவது அதான் சொன்னேன், புசியானந்த் பொறுத்த வரைக்கும் வந்து பெண்கள் வளரக்கூடாது அப்படிங்கிற யாருமே வளர்க்க யாருமே வளர்க்கும். பெண்கள் அப்படி எல்லாம் கிடையாது, அடிமைகளாக இருக்கணும். என் காலில் விழுகிறியா வா, நான் உனக்கு கட்சியில சேர்த்துக்கிறேன். நான் சொல்றேன், இன்னைக்கு பொறுப்புல இருக்கிற எல்லாருமே 100 தடவை காலில் விழுந்தவன். காலில் விழாத ஜெகதீஸ்வரர் வெளியே இருக்கான், அவ்வளவுதான் சிம்பிள். நீ என்ன புஷ் பண்ணினால் நான் வந்து இவனை மிதிப்பேன தவிர நான் வந்து காலில் விழ மாட்டேன், என்னைக்குமே விழ மாட்டேன். ஆனா இன்னைக்கு பொறுப்புல இருக்கிற அது என்ன பொறுப்புல வேணாலும் எடுத்துக்கங்க, அது மாவட்ட செயலராக இருக்கலாம், கொள்கை பரப்பு செயலாளர்களாக இருக்கலாம், துணை பொதுச் செயலராக இருக்கலாம். இவங்க எல்லாம் காலில் விழுந்து ரூமுக்குள்ள போய் காலில் விழுந்து பொறுப்பு வாங்கினவங்க. இல்ல இன்னொரு கேட்டகரி இருக்கு, நான் காசு கொடுக்குறேன், ஓகே புசியானந்த் சரிப்பா ஒன்னும் பிரச்சனை, காசு கொடுக்குறானா வாங்கி உள்ள போடு, உங்க என்ன பொறுப்புன்னு கொடுத்துருவார். இந்த 2 கேட்டகரி தான். யாருமே வளரக்கூடாதுங்கிற புசியானந்த் ரொம்ப தெளிவாவே இருக்கார். அது அப்படித்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம இப்போ ஜனநாயகன் பத்தி பேசியிருந்தோம். இதே டைம்ல வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச வேண்டியிருக்கு. சிபிஐ என்ன நடந்துட்டு இருக்கு சிபிஐ விசாரணையில? இல்லங்க, முதல்லயே வந்து நம்ம சிபிஐ விசாரணை சொல்லும் போதே சொன்ன விஜய் ஒரு தப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னா என்னுடைய பார்வை. அதாவது நீங்க இங்க ஒருவேளை அஸ்ராகர் தலைமையிலான ஒரு விசாரணை, அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை, நான் மறுபடியும் சொல்றேன், விஜய் தொட்டு கூட இருக்க மாட்டாங்க. விஜய் விசாரணை வரம்புக்குள்ள கூட கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா காவல்துறை புசியானதே கைது பண்ணல. இந்த வழக்கை வந்து அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. ஏதோ போனா போயிட்டு போகுது, புசியானது கொஞ்சம் ஓட விடு அப்படிங்கிற அளவுல தான் எடுத்துக்காங்க. காவல்துறை வந்து சீரியஸா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? ஆமா, சீரியஸா எடுத்துக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி விஜய அரெஸ்ட் பண்ணிருக்கணும் தான் என்னோட கருத்து. இந்த ஸ்பெசிபிக்கான கரூர் சம்பவம் அரெஸ்ட் பண்ணா அவர் வந்து மிகப்பெரிய ஹீரோ ஆயிருவாரு. அந்த ஒரு காரணத்துக்காக காவல்துறை விட்டுட்டாங்க. நம்ம வந்து அது ஏன்னா இதை புரிஞ்சுக்காத ஜனங்கள் இருக்கும் பொழுது அவங்க சிம்பத்தியாவது அது மாறும். என்னைய தொட்டு பாத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் மாறுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஆகும். நான் சொல்றேன், திமுக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து நியாயம் அப்படின்னு பார்த்தா நான் ஏன் விஜய் சொல்றேன்னா, விஜய் இல்ல ஜான் ஆரோக்கியசாமி, என்ன பொறுத்த வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி A1, விஜய் A2, ஆதவ ஒரிஜினல் A3, இப்படிதான் நான் பார்ப்பேன். ஏன்னா இந்த சிபிஐல நீங்க வந்து எந்த அளவுக்கு உண்மை தன்மைங்கிறத சில செய்திகள் வந்திருக்கிறத பார்க்கின்றேன். இந்த செய்திகள் உண்மைத்தன்மை இருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, புசியானந்த் வந்து ஆளாளுக்கு ஒருத்தர் மாத்தி கை காமிச்சுக்கிறாங்க, நான் இல்லங்க அவர் தாங்க அப்படின்னு சிடிஆர் போட்டு வர்றாரு, சிடிஆர் வந்து ஆதவ ஒரிஜினல் போட்டு கொடுக்குறாரு. அதில் புசியானந்த் சொன்ன வெர்ஷனாக சொன்னது நான் அன்னைக்கே முன்னாடி ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன். நான் இப்பயும் சொல்றேன், காவல்துறை புசியானந்தை அழைத்து சார் கூட்டம் அதிகமாக இருக்கு, கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னது உண்மை. இந்த மெசேஜை கொண்டு போய் ஜான் ஆரோக்கியசாமிட்டையும் ஆதவ ஒரிஜினாட்டையும் புசியானந்த் டெலிவர் பண்ணது உண்மை. இது விஜய்க்கு எந்த அளவுக்கு போச்சு போலங்கிறது எனக்கு தெரியாது, இது உண்மை. இத ஜானும் ஆதவும் கூட்டம் வந்தா வந்துட்டு போகுது, சில கேஷுவாலிட்டி சில பிரச்சனை வந்தா ஏற்பட்டு போகுதுன்னு சொன்னதும் உண்மை. அதனாலதான் சொல்றேன், ஜானை தான் ஜெயிலுக்கு போயிருக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா ஜான் தான் முக்கியமான அயோக்கியன் என்னை பொறுத்த வரைக்கும். சோ ஜானும் இது சொன்னது உண்மை. அந்த உண்மையை ஒருவேளை இப்ப சிபிஐல சொல்லியிருந்தாருன்னா வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து ஜான வந்து அங்க யாருமே குறிப்பிடலையே, புஷியானந்த் வந்து ஆதவதான் குறிப்பிட்டாரு. அதே மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் அவருமே வந்து ஆதவுக்கு நான் போன் பண்ணேன், அவருதான் போன் எடுக்கல அப்படின்னு சிபிஐட்ட சொன்னதாவும் இருக்கலாம். அத சொல்லல, புஷியானந்த் மேபி நான் போய் சொல்லி பார்த்துட்டேன், சிடிஆர் நீ சொல்லி பாருப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம். அது சிடிஆர் நிர்மல்குமாரும் நான் ஆதவுக்கு ட்ரை பண்ணுங்கன்னா அவங்க ஒரு இதுல தெளிவா இருந்தாங்க, என்ன நடந்தாலும் இந்த கூட்டம் நடக்கணும். எவ்வளவு ஜனத்திரள், அதாவது அந்த பாயிண்ட்ல 41 பேர் இறந்து போயிருப்பாங்க. யாருமே நான் சொல்லல, யாருமே திட்டமிட்டு கொலை பண்ணாங்கன்னு நான் சொல்லவே இல்லை, விஜய் முதற்கொண்டு நான் சொல்லல. ஆனா இந்த கூட்டத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலமாக அந்த உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம்.
சார் ரொம்ப கூட்டமா இருக்கு, நம்மளே பாக்குறோம், ரொம்ப நெரிசல் அதிகமா இருக்கு, இந்த நேரத்துல நம்ம உள்ள போய் நான் பெரம்பலூர்ல கேன்சல் பண்ணீங்கல்ல, அரியலூர் போயிட்டு பெரம்பலூர் நைட் 1 மணி ஆயிடுச்சு, அவர் உள்ள வரல, ஏற்கனவே மக்கள் காத்துட்டு இருந்தாங்க, இனிமேல் நான் பண்ணா சரியா இருக்காதுன்னு கேன்சல் பண்றீங்கல்ல, அப்ப உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரேயர் ஒன்று பண்ணிருக்கீங்கல்ல, அப்ப அதே மாதிரி கரூர்ல கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கின்ற காரணத்தினால நான் நாமக்கலோட அப்படியே கிளம்பி போறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க திட்டு 2 பேர், நான் அண்ணனுக்கா பாக்க காலைல நின்று தான் இப்படியா திட்டு உயிர் வந்துருமா இருக்கா, அதுதான் சொல்றேன். மருத்துவமனைக்கு போற மாதிரி இருக்காங்க, இல்ல போயிட்டாங்க, அதனால கேன்சல் பண்ணுங்க, வராதீங்கன்னு சொன்னது உண்மை. அதை மீறிதான் இவங்க வந்தாங்க. அதனாலதான் சொல்றேன், ஜானும் ஆதவும் இந்த கூட்டத்தை நம்ம திரும்ப சேர்க்க முடியாது, அதனால நம்ம போவோம். எந்த பாயிண்ட்ல ஜான் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு முப்பெரும் விழாவை எதிர்த்து தான் இது பண்றோம். ஏன்னா இந்த கூட்டத்தோடைய அந்த மாவட்ட செயலர்கள் பேசும்பொழுது முதல் பிளான் எங்களுக்கு கரூர்ல கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி அந்த முப்பெரும் விழா முடிந்த பிறகு எனக்கு ஃபோன் வருது, பிளானை மாத்துறோம், கரூர்ல போய் போய் அனுமதி வாங்குங்க. என்னைக்கு வாங்க? 27ஆம் தேதிக்கு. ஏன்னா இவங்க போய் அனுமதி கடன் கொடுக்கறதே 25ஆம் தேதி. கோர்ட்ல ரொம்ப தெளிவான சொல்லிட்டாங்க, 26 தான் எங்க அனுமதி கிடைச்சது. கோர்ட்ல பேசப்படாத விஷயம், என்னைக்கு நீ அனுமதி கேட்ட? 25 கேட்டேன். ஏன் 25 கேட்ட? முப்பெரும் விழா முடிஞ்ச உடனே இந்த பிளானே மாறுது. ஸோ ஜானை பொறுத்த வரைக்கும் திமுகவோட ஒரு பெரிய கூட்டத்தை விஜய் கூட்டிட்டார் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட அசம்பாவிதம் இது. நடத்தப்பட்ட அசம்பாவிதம் நான் சொல்றேன். இல்ல, ஆனா இந்த சிபிஐ விசாரணையில திமுக மேல எந்த ஒரு சதியை எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி பேசினது மாதிரியான செய்திகள் தானே வெளிவருது. அதே உண்மை. நீங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச மதியழகன் மனைவி, அந்த மாவட்டத்தில் மதியழகன் மனைவி குண்டு போட்டாங்க, பவுடர் எடுத்து அடிச்சாங்க, சட்டையை கத்தி வச்சு கிழிச்சாங்க, இதெல்லாம் அந்த கதையெல்லாம் அந்த பொண்ணு சொன்னுச்சு. அது ஒரு உணர்ச்சிசப்பட்டு நம்ம வீட்டுக்கார ஜெயிலுக்கு போயிட்டாருங்க, ஒரு உணர்ச்சிசப்பட்டு கூட சொல்லிருக்கலாம். இப்போ உண்மையில அந்த பொண்ணை கூட சிபிஐல கூட கிரைண்ட் பண்ணா என்ன பண்ணும், அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அது எதுவுமே இல்லைங்கிறது ஏன் இல்லைங்கிறது தெரியும்னா, அங்க இருந்த காவல்துறை சொன்னபடி 27,000 பேர் இருந்தான்னா 27,000 பேருக்கும் அன்னைக்கு அவருடைய நோக்கம் என்ன? அண்ணனை வச்சு ஒரு ரீல்ஸ் எடுக்கணும். அப்ப எல்லார் போன்லயும் ரெக்கார்டிங் இருக்கு. அது இல்லாம விஜயோடைய வண்டியில இருக்கிற உள்ள இருக்க கேமரா, வெளியே இருக்க கேமரா எல்லாத்தையும் ரெக்கார்டிங் இருக்கு. அது இல்லாம கவர்மெண்டே சில சப்ளை அவங்க கொடுக்குறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்தது. கவர்மெண்ட் வந்து அவங்க அமுதா அவங்க தலைமையில ஒரு பிரஸ் மீட் நடத்தும் போது ரொம்ப தெளிவா எந்தெந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா போட்டாங்க. விஜய் எவ்வளவு இரஸ்பான்சிபிளா இருந்தாருங்கிறதுல மக்களுக்கு பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. விஜய் அதுக்கப்புறம் ஓடி போனார் அப்படிங்கிறது. சோ இது எல்லாத்தையும் மறுபடியும் போய் சிபிஐல சார் நாங்க ஏற்கனவே காமிச்சிட்டோம், வச்சுக்கோங்க பாருங்க, இதுல கவர்மெண்டோட தப்பு இல்ல திமுக தப்பு ஏதாவது இருக்கா? திமுக செந்தில் பாலாஜி ஆரம்பிச்சாரா? யாராவது வந்துட்டாங்களா? இந்த பாட்டில தூக்கி அடிச்சவங்க இல்ல செருப்பு தூக்கி வீசினவங்க யாரு? அவங்களோட ரசிகர்கள், அவரோட கவனத்தை திசை திருப்பி எப்படியாவது உயிரை காப்பதுக்காக போராடினவங்க. அப்ப இந்த இடத்துல வேறு ஏதேனும் கட்சிகள் புரிந்து செயல்பட்டு இருக்காங்களா? இல்ல. திமுக எங்க சார் கோட்டை விடுச்சு? போலீஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்களா? இல்லங்க, போலீஸ் தான் காப்பாத்தி எல்லாத்தையும் அமிச்சாங்க. சரி, இபி லைன் ஆஃப் பண்ணாங்களா? ஆஃப் பண்ணலையா? சார் மரத்துல ஏறும் போது ஆஃப் பண்ணாங்க, இவங்களை இறக்கி விட்டு அப்புறம் ஆன் பண்ணாங்க. சார் எனக்கு கரண்ட் தேவை. சரிம்மா, ஜென்ரேட்டர் அடிச்சு காலி பண்ணது யாரு? விஜய் ரசிகர்கள். கூட்டத்துல வந்து தண்ணி கொடுக்காம பாத்துக்கிட்டு யாரு? விஜய் ரசிகர்கள். சாயந்தரம் வரப்போற விஜய்க்கு காலை 12 மணி கூவிட்டே இருந்தது யாரு? விஜய் ரசிகர்கள். லேட்டா வந்தது யாரு? விஜய். திமுக எங்க வந்துச்சு? இல்ல, இந்த 12 மணி இந்த விஷயத்துக்குமே ஆதவர்ஜன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. 12 மணிக்கு கூட்டம் கூடும் தான் சொன்னோம், விஜய் வருவாருன்னு நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டம் கூடும் எது கூட்டம் கூடும்? விஜய் வருவதை பாக்குறதுக்காக. அதாவது அவர் பிளைட் மேல ஏறி மேல வர்றதை பாப்பாங்களா இல்ல நாமக்கல் இருக்கிறது இங்க இருந்தே பாப்பாங்களா? என்ன விதமான பதில் இது? எவ்வளவு தற்கொலையா இருக்காம அப்போ ஆதவர்ஜனா வந்து நைட்டு வரப்போற விஜய்க்கு 12 மணிக்கு கூட்டம் கூட்டிட்டே இருப்பியா? நீ இப்படிதான் உங்களோட வீட்டுல நடந்துக்குவீங்களா என்ன? எனக்கு புரியவே இல்லை. அப்போ தப்பிக்கிறதுக்காக என்னதான் சொன்னாலும் நீங்க அடிப்படை கேள்வி என்பது விஜயன் காலத்தவங்க வந்தாலும் கேள்வி கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. விஜய் எங்க காலைல 8:45 விஜய் தூங்கிட்டு இருந்தாரா அப்படின்னு சிபிஐ கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்டிருக்காங்க. யாங்க எழுப்புனது அவர் காலைல? யாரும் காப்பி கொடுத்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த கேள்விகளுக்கான பதில் என்ன? அப்ப லேட்டா வராருன்னு தெரிஞ்சும் ஏன் கூட்டத்தை நீ கூட்டிங்க? கூட்டத்தை வந்து இதுல கவர்மெண்ட் சொன்னாங்களா கூட்டம் கூடுங்கப்பா விஜய் நல்லா பாத்துட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? ஏன் திட்டமிட்டு நீங்க வெளியே அந்த ஊருக்கு நுழையும் போது எதுக்காக கிளாஸ் விஜய் மூடினாரு? இன்னொன்னு சொல்றேன், இந்த விசாரணை என்பது எனக்கு தெரிஞ்சு இவரோட இருக்காது. விஜயும் இந்த விசாரணைக்கு போய்த்தான் ஆக வேண்டும். இது கண்டிப்பா நடக்கும். இல்ல, விஜயும் இந்த விசாரணையில அழைக்கப்பட்டார் அப்படின்னா இது எலெக்ஷன் டைம்ல வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? அது அமித்ஷா என்ன முடிவு பண்றாருங்கிற பொறுத்து. அந்த கூட்டத்தை அந்த மீட்டிங்குள்ள சிபிஐ அதிகாரிகள் மட்டும் இருக்கிறாங்களா, இல்ல அரசியல்வாதிகள் யாராவது உள்ள போறாங்களா, இல்ல வேற அரசியல் புரோக்கர்ஸ் யாராவது உள்ள போய் போறாங்களா, பேசுறாங்களா அப்படிங்கிற பொறுத்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு யுக்தியா தான் பாக்குறேன். அதனால தான் நான் முதலே சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்டோடைய விசாரணை அமைப்புக்குள்ள இவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல விஜய்க்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ பிசிக்கல் செஞ்சு கொடுங்கப்பா, பெட்டரா பண்ணி கொடுங்கப்பா, எதாவது நம்ம தான் சொல்லிட்டே இருப்பான், எதாவது திமுக சொல்லிட்டு இருப்பான், அவனுக்கு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்கப்பான்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களே போய் மாட்டிக்கிட்ட ஒரு இடம் தான் சிபிஐ என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப நீ கொள்கை எதிரி இந்த கொள்கை எதிரியை பத்தி விஜய் இப்போ வரைக்கும் என்ன பேசுறாரு? திருப்பரங்குன்ற வாய் மூடி இருக்காரு. பாண்டிச்சேரியில போய் கொள்கை எதிரியை போல்ந்துட்டு வர்றாரு. இன்னைக்கு வரைக்கும் கொள்கை எதிரிக்கும் முன்னாடி பேசின கொள்கை எதிரிக்கும் இப்பொழுது பேசிய கொள்கை எதிரிக்கும் மாற்றம் இருக்கா இல்லையா? நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்காக விஜய் அந்த கூட்டணி போவார்னு சொல்லல, ஆனா பயம் வந்துருச்சு இல்ல உங்களுக்கு? நம்ம பேச கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். ஜான் சொல்லுவோம் சார், அடக்கி வாசிப்போம் சார், தூக்கி உள்ள போட்டு மிதிச்சாங்கன்னா சரியா வர சார், உங்களே கூப்பிட்டாங்கன்னா அது வேற மாதிரி ஆயிடும். இப்ப நீங்க உள்ள கூப்பிட்டா
இது திமுக சதின்னு சொல்ல முடியாது. இல்ல மோடி கிட்ட வந்து ஸ்டாலின் தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு, விஜய் எப்படியாவது கூப்பிடுன்னு சொல்லி சொன்னாரு. இல்ல அதுக்கு ஒரு கதை எழுதுவானுங்களா அவனுங்க? எனக்கு புரியல. இல்ல குறிப்பா டெல்லியில ஏன் இந்த விசாரணை நடக்கணும்? நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமான கேள்வி அதுதான். கரூர்ல ஆரம்பிச்சது, கரூர்ல இந்த விசாரணை வச்சிருக்கலாம். இல்ல கரூர்ல வரலையா சென்னையில வைங்க. நீங்க கரூர்லயும் சென்னையில வச்சா என்ன பண்ணுவீங்க? இது பக்கா மாஸ் கட்சி, எங்க தலைவருக்கு எவ்வளவு கூட்டம் வருமா? இப்ப டெல்லிக்கு வர சொல்லுவோம் கூட்டத்தை, அதுதான் சொல்றாங்க. டெல்லி வலை என்பது புஷி ஆனந்திற்கோ ஆதவர்ஜனுக்கோ சிடிஆருக்கோ கிடையாது. டெல்லி வலை என்பது விஜய்க்கு. விஜய் அழைக்கப்படுவார், விஜய் விசாரணை வரும்பதுக்குள் வருவார். அப்போ விஜயை கேள்வி கேட்கும் பொழுது விஜய் சரண்டர் ஆகுறாரா இல்ல அவர் எதிர்த்து நிற்கிறாரா அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். இந்த சிபிஐ விசாரணை வந்து ஜனநாயகன் படத்துல ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இல்லங்க, அதை உங்க கை வைக்கிறதுக்கு ஒண்ணும் வேலை இல்லை. இன்னொன்னு நீங்க அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணா இன்னும் கூடுதலாக இந்த 2 ஷோ பாக்குற 3 ஷோ பாப்பால. அப்படி இல்ல, ஏன்னா அந்த ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் வந்து இதுல நடக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அந்த படத்தை எப்படி அவங்க ரிலீஸ் பண்ண விடுறாங்க? இல்லங்க, நீங்க அவ்வளவு அதுக்குள்ள போவாங்கன்னா மேபி ரிலீஸ் ஆன பிறகுதான் போவாங்க. நீங்க அதனால வந்து இந்த படத்தை ரிலீஸ் அளவுக்கு எல்லாம் செய்ய மாட்டாங்க கண்டிப்பா. மேபி அதுல அதுக்கான காட்சிகள் ஏதாவது இருந்திருந்தால் அது விசாரணைக்குள்ள வரலாம். பட் ஆனா இதை தடைப்படுற மாதிரி விஷயங்கள் இன்னொன்னு, விஜய்க்கு வந்து நேரடியாக பாஜக அவருக்கு தொல்லை பண்ற விஷயத்த பண்ண மாட்டாங்க. பியூஷ் கோயல் சொல்றாருல, பியூஷ் கோயல் சொல்றாரு இல்லையா, அவரை பத்தி பேசாதீங்கப்பா, அவரை எதிர்க்காதீங்கன்னு சொல்லி சொல்றாருல, அந்த மாதிரி டீல் பண்ணிட்டு உள்ள வச்சு நீங்க கூட்டணிக்குள்ள வரியா வரலையா, உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு, இந்த வழக்கு நடந்து இதில் நீங்க வந்து சார்ஜ் ஷீட் போடும்போது உங்க பேர் சேர்க்கப்படலாம், ஒரு சாய்ஸ். இல்ல கூட்டணிக்குள்ள வந்தீங்கன்னா அந்த வழக்கு நீர்த்து போகலாம். இது என்ன பண்ணுவார்? நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து நீங்க இப்ப சிபிஐ வந்து தப்பா பேசுற, நான் பேசல, விஜய் தான் பேசுறாரு. விஜய் தான் சொல்றாரு திமுகவிற்கும் சிபிஐக்கும் மறைமுக கூட்டணியா, ஏன் அஜித்குமார் வழக்கு சிபிஐ கொடுக்குறீங்க? கைகூலி, ஒன்றிய அரசு கைகூலி சொன்னது. சோ அதே விஜயோட பாஷையில விஜய் அப்படிதான் யோசிக்கணும். அப்ப ஆர்எஸ்எஸ் கைகூலி நினைச்சாருன்னா, நீங்க என்னைக்கு சிபிஐக்குள்ள போச்சோ அன்னைக்கே நியாயமான ட்வீட்டா என்ன போட்டிருக்கணும்னா, நாங்கள் சிபிஐ கேட்கவில்லை, இருந்தாலும் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள், நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்படுவோம் சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. உண்மையில அப்பவே ஒன்றிய அரசு எதிர்க்கிறான் பாய்வேன்னு சொல்லி வந்திருக்கும். நீதி வெல்லும்னு போட்டீங்க. அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு திமுக எதிர்க்கிறோம் நினைச்சுக்கிட்டு நீ போய் அந்த வழக்குல சிக்கிக்கிற. இன்னும் சொல்ல போனா திமுக ஒண்ணு எதுவுமே செய்ய போறது கிடையாது, உங்களை விட்டுருவாங்க. ஆனா அங்க போய் நீங்க தேவையில்லாம சிக்கிட்டீங்க. அதற்கு உண்டான பலனை நான் சில நேரங்கள்ல வந்து இது கூட்டணிக்குள்ள போகாம விஜய் நியாயமாக இது விசாரிக்கப்பட்டு அவரே சொல்ற மாதிரி நீதி வென்று விஜய் சிறைக்குள் செல்கிறாரா இல்லையாங்கிறத பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இல்ல, அவர் சொல்ற மாதிரியே சிக்கினவங்க ஃபுல்லாவே இந்த சிபிஐ மூலமா சிக்கினவங்க தான், இந்த என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க. ஆமா, அதுக்குள்ள இவர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்லங்க, இப்ப அதை எப்படி ரெசிஸ்ட் பண்ணுவாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல நான் வந்து இது எப்படி இந்த உள்ள பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா எப்படியாவது உள்ள கொண்டு வரக்கான வேலைகளை பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு நிறைய சர்வேஸ் வருது. இந்த சர்வேல இன்னைக்கு இருக்கிற பாஜக அதிமுக கூட்டணி வெல்லுமான்னு கேட்டால் வெல்லாது. இன்னைக்கு திமுக தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு. பாமக உள்ள வந்தா, பாமக எந்த பாமக உள்ள வரப்போகுது? அப்பா பையனும் அடிச்சுக்கிறாங்க. அப்பா வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு, கண்ணீர் வடிக்கிறார், அந்த அளவுக்கு போறாரு. அவங்க அக்கா சொந்த அக்காவே வந்து இனிமேல் தம்பியை நான் கணப்பிரான் பேசுவேங்கிற அளவுக்கு வர்றாங்க. அப்போ ராமதாஸ் அவர்களுக்கு திமுக பக்கம் வரலாம்னு ஒரு ஆசை இருக்கிறது. ஆனா இங்க விசிக என்ன சொல்லுவாங்க? ராமதாஸ் அவர்களுக்கு தாவேகா பக்கம் வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிற மாதிரி தானே. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் திமுக தாங்க. தாவேகா வந்து என்ன பண்ணுவாரு அவரு? ஏங்க அவருக்கு ஜான நல்லா தெரியுங்க. ஏன்னா அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் ஜான்ட்ட, என்னடே என் பையன் எம்எல்ஏ கூட ஆக்கல, சும்மா இருந்தாலும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க பாமக நான் எப்படி சொல்றேன், கலோக்கிய நாசமா போன இடம் எது தெரியுமா? ஜான் தான். நீங்க 2016 விசிக மக்கள் நல கூட்டணி கரெக்டா, பாமக தனியா போறாங்க. ஒருவேளை அன்று பாமக போய் திமுக சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், திமுக ஜெயிச்சிருப்பாங்க 2016. 2019 அந்த கூட்டணி தொடரும். சில எம்பிக்களை மோடி எதிர்த்து, 2019 எகென்ஸ்ட் மோடி, எகென்ஸ்ட் பிஜேபி, மோடி எதிர்த்து சில எம்பிக்களை பாமக உருவாக்கி இருக்கும். 2021 கூட்டணி தொடர்ந்து இருக்கும். சில எம்எல்ஏக்களை மறுபடியும் பாமக, நிறைய எம்எல்ஏக்களை பாமக உருவாக்கி இருக்கும். காங்கிரஸ் கிட்டத்தட்ட காங்கிரஸ் இடத்துக்கு வந்திருப்பாங்க. 2024 மறுபடியும் சில எம்பிக்களை, ராமதாஸ் வந்து அன்புமணி தொடர்ச்சியாக எம்பியா இருந்திருக்கலாமா இல்லையா? மினிஸ்டரா இருக்க முடியாது, தொடர்ச்சியா எம்பியா இருந்திருக்கலாம். 2026 அந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கும். விசிக தான் எந்த கதி ஆயிருக்கும் நமக்கு தெரியாது. சோ சும்மா இருந்தவங்களுக்கு பிடிச்சு நாசமாக்குறது ஜான். சோ அந்த ஜான ராமதாஸ் எனக்கு தெரியுமா தெரியாதா? அவர் கேட்டார், அப்பயே முடிச்ச அப்புறம் ஒரே கேள்விதான் கேட்டார், என் பையன் பேசாம இருந்தா கௌரவம் போட்டு அவனுக்கு காலி வந்து போயிட்டியாடா நீ தான் கேட்டார். அவரு அவனை எம்எல்ஏவே நீ ஆக்க முடியல, நீ வந்து என்ன வேற கூட்டணி ஒரு பேனர் மட்டும் அடிச்சு கொடுத்துட்டு அவ்வளவுதான். சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் திமுக. திமுக இருக்க சிக்கல் என்ன? ஒண்ணு நிறைய இடங்கள் எத்தனை இடங்கள் கொடுப்பதுங்கிறது. அதை தாண்டி கொள்கை ரீதியாக திருமாவளவன் அவரை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு, எங்க எந்த வடிவத்தில் இருந்தாலும் பாமகவும் பாஜக நாங்க எதிர்க்கிறோம். நாங்க தேர்தலே கூட வேணாம்னு சொல்லிட்டு வெளியே போவோம், நாங்க தேர்தல் வரிசையில பங்கெடுக்காம கூட போவோம், எங்களுக்கு அது வேண்டாம்.
அப்படிங்கிற ரொம்ப நிலைப்பாடு உறுதித்தன்மையோட இருக்கார். அப்ப அந்த கூட்டணியில் இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு முதலமைச்சர் சம்மதிப்பாரா அப்படிங்கறத ரொம்ப பிரதானமான கேள்வி. இடங்கள் கூட விடுங்க, ஐயா நீங்க 6 சீட் நீங்க 7 சீட் இல்லைங்கய்யா, மேபி இருக்கலாம். சோ இதுதான் இன்னொன்னு. இப்ப இந்த வாட்டி வந்து காங்கிரஸ்க்கு கொஞ்சம் அதிகமான இடங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. விசிக்கு கொஞ்சம் அதிகமான இடங்கள் கூடினா அவங்கள வளர்ந்து வராங்க. காங்கிரஸ் கூட விட்டுருங்க, விசிக்கு வளர்ந்து வராங்க. மதிமுக இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, எல்லாருமே வந்து இடங்கள் கேட்பாங்க. சோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால அப்பா ராமதாஸ் வந்து வேற வழியே இல்லாம செகண்ட் சாய்ஸா கூட விஜய் யோசிப்பாருங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. போய் என்ன பண்றது, விஜய் பலப்படுத்தலாம், மத்தபடி இவங்க என்ன ஆவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப அன்புமணி ராமதாஸ் என்டிஏக்குள்ள 2 பேரும் அப்பாவும் பையனும் பிரிஞ்சு ஆனா அங்கதான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் பேசுகின்ற பேச்சை பார்க்கும்போது எனக்கு அது தோணல. ஒரே ஸ்டேஜ்ல அப்படியே உட்கார வைக்க முடியும். பேசும்போதே அன்புமணி ஆர்எஸ்எஸ் ஓட கைக்கூலியா அந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு காந்திமதியை விட்டு அவர் பேச வைக்கிறார் அப்படின்னா அப்ப எந்த இடத்துக்கு அவர் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அப்ப இதை எப்படி ஜெல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சோ இன்னைக்கு நிலைமைக்கு பாஜக என்டிஏ கூட்டணி ரொம்ப வீக்கான ஒரு விக்கெட்ல இருக்கு. சோ இதை சரி பண்ணுவதற்கு இங்க யாருமே இல்ல. அப்ப திமுக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நன்றி.